ஸ்ரீ ஜெகதம்பாயை நமக. ஓகே, இப்போ வந்து வியாசர் வந்து ஜனமேஜயன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எல்லாருமே அம்பாளோட வசத்தில் தான் இருக்கணும், விஷ்ணுவும் தப்பிக்க முடியாதுப்பா. அதனால அவளோட வசப்பட்டு பலவிதமான அவதாரங்கள் அவரும் எடுக்க வேண்டி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எல்லாருக்குமே இந்த அமரர்கள்னு சொல்கிறா தேவர்களை. ஆனால் அமரர்கள்னு சொன்னாலும் அவளுக்கும் மரணம் உண்டு. அதெல்லாம் அமரர்கள் சொல்கிறத விட மராகான்னு சொல்லலாமே. எதுக்கு அமரர்கள் சொல்கிறோன்னா, நம்மளை கம்பேர் பண்ணுறோச்சே வயசு ஜாஸ்தி, அவளுக்கு வருஷங்கள் உயிர் வாடுறது ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாருங்க. ததோ வருஷ ஆயுஷாபி சதவர்ஷ ஆயுஷத்ததா மனுஷ்யாஹி அமராஹ தேவாஹ தஸ்மாத் பிரம்மா பரஸ்மிருதஹ. ஸோ வருஷ ஆயுஷாபி, ஆயுஷம்னு சொன்னா வருஷாயுஷம், ஒரு வருஷம். ஸோ ஒரு வருஷம் ஆயுஷாகப்பட்டது சதவர்ஷ ஆயுஷகா ததா. ஸோ அவளுக்கு ஒரு வருஷம், நம்மளுக்கு 100 வருஷங்கிறது இல்லை. ஒரு வருஷமாகட்டும் அல்லது 100 வருஷமாகட்டும், எத்தனை வயசானாலும் மனுஷியாக ஹி அமராக தேவாக தஸ்மாத். அதாவது மனுஷனை காட்டிலும் தேவர்கள் நம்மளோட ஒரு வருஷம், அவளுக்கு ஒரு நாள் சொல்கிறோம் இல்லையா. அதனால் அவளுக்கு அந்த கம்பேரிட்டிவில் அவள் ஜாஸ்தியாக இருக்கா. அதனால் மனுஷியா ஹி அமராக தேவாக, அதை கம்பேர் பண்ணும்போது தேவர்கள் எல்லாம் அமரர்கள். ஸோ நம்மளுடைய ஒரு வருஷம் ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள், அப்படி தான் வருது. ஆனால் சதவர்ஷம் ஆயுஷகா தத்தான்னு சொன்னான்னா அவளோட 100 வயசு வித்தியாசப்படுறது. நம்மளுடைய 100 வயசுங்கிறது வேறு, அவளோட 100 வயசுங்கிறது வேறு. அதை கம்பேர் பண்ணுறோச்சு தேவர்கள் எல்லாம் நம்மளோட ஜாஸ்தி அமரர்கள். ஹி அமராகா. பிரம்மா பரக ஸ்மிருதக, அதை விட ஆயுசு ஜாஸ்தியாக இருக்கணும். அவருக்கு 100 வயசு தான். ஆனால் அவருடைய ஆயுசு ஜாஸ்தி. ஏன்னா கம்பேரிட்டிவாக நம்மளை விட அவளுடைய அந்த லைஃப் ஸ்பேன், அது ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஜாஸ்தி. அதனால பிரம்மா அதை விட வயசு ஜாஸ்தி அதிகமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்மிருதகா, ஸ்மிருதகான நினைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. रुद्रः तथा तथा विष्णुः क्रमाश्च भवन्ति हि नश्यन्ति क्रमशश्चैव वर्धन्ति च उत्तरोत्तरम्. அப்போ என்னது, ருத்ரன் விஷ்ணு பிரம்மா சொல்லிட்டார். பிரம்மாவுக்கு மேலே ருத்ரன், ருத்ரனுக்கு மேலே விஷ்ணு, கிரமசக மேலுக்கு மேலே. அப்போ பிரம்மாவை விட ருத்ரனுக்கு வயசு ஜாஸ்தின்னு சொல்கிறான். இப்போ தேவி பாகத்தில் வரும்போது அப்படி தான் வருது. ஸோ எல்லாருமே ஒரு டாப்பில் போயாச்சுன்னா நிறைய வயசுகள் இருப்பா, வருஷங்கள் இருப்பா. அதனால ருத்ரன், அதுக்கு மேலே விஷ்ணு, அப்படி கிரமசக வரிசையாக அவர்கள் வந்து நிறைய ஆயுசு உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிரமசைவ நஷ்யந்திஹி, அவளும் வரிசையாக எல்லோரும் போத்தா வேணும். ஸோ பிரம்மாவோட ஆயுஷ் காலம் முடிஞ்சிடும், அப்புறம் ருத்ரனோட ஆயுஷ் காலம் முடியும், அதுக்கப்புறம் விஷ்ணுவோட ஆயுஷ் காலம் முடியும். ஸோ எல்லாருமே அந்த வரிசையாக போக வேண்டியதான், நஷ்டமாக வேண்டியது தான். வர்தந்தீச்ச உத்தரோத்தரம், அவளோட ஆயுசு வந்து மேலுக்கு மேலுக்கு வளர்றதுன்னு என்னது, பிரம்மாவுக்கு மேலே ருத்ரன், ருத்ரனுக்கு மேலே விஷ்ணு, அப்படி வளர்ந்தாலும் ஆயுசு ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு காலத்தில் அவள் எல்லாரும் நஷ்டமாக வேண்டும். நூனம் தேகவதக நாசக மிருதஸ்ய உற்பத்திரேவ ச சக்ரவத் பிரமணம் ராஜன் சர்வேஷாம் ந அத்ர சம்சயக. ஸோ தேகவதக நூனம் நாசக, தேகத்தை உடையவர்கள் தேகவசக வதக. ஸோ அந்த தேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நாசக, மரணம் அடையத்தான் வேணும், நாசமாகத்தான் வேண்டும். மிருதசிய உற்பத்தி ரேவச்சா, அது மாதிரி இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கத்தான் செய்வார்கள். ஸோ மிருதசிய செத்தவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், உற்பத்தி. சக்கரவத்து பிரமணம், அப்போ சக்கரம் மாதிரி இது சுற்றி வரும், பிறப்பு இறப்பு இறப்பு திருப்பி பிறப்பு இறப்பு இப்படி வந்துட்டே இருக்கும். ஒரு சக்கரம் போல் சுழண்டு இருக்கும். சர்வேஷாம் நாத்திர, எல்லாருக்கும் அப் டு பிரம்மா எல்லாரும் பிறந்து பிறந்து இறக்க வேண்டியது தான்.
மோகஜால ஆவ்ருதக ஜந்துः முச்யதே ந கதாச்சன மாயாயாம் வித்யமானாயாம் மோகஜாலம் நஷ்யதி. ஸோ எல்லோரும் மோகத்தில் ஆட்பட்டு இருக்கோம், தேவியோட அந்த மாயையில் மூழ்கி கிடக்கும். எல்லோரும் மோகஜாலத்தினால சூழப்பட்டு, ஆவர்த்தகன சூழப்பட்டு. அப்படிப்பட்ட ஜந்து முச்சத்தேன கதை ஒரு நாள் விடுதலை ஆடுறது ரொம்ப கஷ்டம். விடுபடவே மாட்டான், திருப்பி இந்த சிக்கல்லே மாட்டிப்பான். அது இடியாப்ப சிக்கல்ங்கிறாள். அது மாதிரி இந்த பிறவி இறப்புங்கிற மாறி சுற்றி சுழண்டுன்னு கிடப்பானவன். மாயாயாம் வித்தியமானாயாம், மாயை இருக்கிற வரைக்கும் இந்த அவன் பிறவி இறப்புங்கிறது அவனுக்கு இருக்கத்தான் செய்யும். மோகஜாலம் நஷ்யதி, அவனுடைய அந்த அஜ்ஞானமாகப்பட்டது நாசமாகவே ஆகாது. அஜ்ஞானத்தில் மூழ்கத்தான் செய்வன். அதனால கர்மத்தை பண்ணுவான், அதனால பிறப்பு இப்படி வந்துட்டே இருக்கும் ரொட்டேஷன். மோகஜால ஆவ்ருதக ஜந்துः முச்யதே ந கதாச்சன மாயாயாம் வித்யமானாயாம் மோகஜாலம் ந நஷ்யதி. உற்பத்தி காலே உற்பத்திः சர்வேஷாம் நிருப ஜாயதே ததைவ நாசக கல்பாந்தே பிரம்மாதீனாம் யதாக்ரமம். ஸோ சிருஷ்டி காலத்தில், உற்பத்தி காலம்னா சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த காலத்தில் எல்லாரும் அந்த ஜந்துக்கள்லாம் பகவானோட வயிற்றில் இருக்கிற ஜந்துக்களை எல்லாம் வெளியே விட்டுடுவார். எல்லாரும் பிறப்பா, உற்பத்தி ஏற்படும். சர்வேஷாம் உற்பத்தி, எல்லாம் உற்பத்தி ஆகிடும் இருப்பா. ஹே ஜனமே ஜெயா ஜாயத்தேன்னு அது ஏற்படுகிறது, எல்லாருக்கும் பிறவி ஏற்படுகிறது. ததைவ கல்பாந்தே நாசகா, ஒரு கல்பம் முடிகிற வச்சா பிரம்மா ராத்திரி தூங்குற வச்சா பூபோக சுவகா 3 லோகத்தையும் தன்னோட வயிற்றுக்குள்ள வச்சுன்னு தூங்க போயிடுவார். ஸோ அப்படி எல்லாரையும் அந்த கல்பம் முடிகிற காலத்தில் எல்லாருமே இன்க்ளூடிங் அந்த யார் பூபோக சுவகாவில் இருக்கிற 3 லோகத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாருமே நாசமடைந்து விடுவார்கள். பிரம்மாதீனாம் யதாக்கிரமம், அதாவது பிரம்மா முதலியவர்களுடைய அந்த கிரமப்படி அவாவாளுக்கும் கடைசியில் பிரம்மாவோட ஆயுள் முடிகிற வச்சு அவரும் விஷ்ணுவோட வயிற்றுக்குள்ளே போயிடுவார். அது 14 லோகம் போகிற வச்சு அப்படி கிரமப்படி. ஸோ இந்த பிரம்மா தூங்குறோச்சே இந்த பூபோக சோகம் 3 தான் போகும். ஆனால் பிரம்மாவோட ஆயுசு முடிகிறோச்சே எல்லாருமே அவரோட வயிற்றுக்குள்ளே போக வேண்டியதான், விஷ்ணுவோட வயிற்றுக்குள்ளே போக வேண்டியதான்ற கிரமப்படி எல்லாரும் அவாவாளுக்கு முடிவு உண்டு. உற்பத்தி கால உற்பத்திः சர்வேஷாம் நிருபஜாயதே ததைவ நாசக கல்பாந்தே பிரம்மாதீனாம் யதாக்ரமம். நிமித்தம் யஸ்து யன்னாஷே ச காதயதி தம் நிருப ந அன்யதா தத்பவேத் நூனம் விதினா நிர்மிதம் து யத். ஸோ யக தூ நிர்மிதம், எது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ இது நடக்கணும் அப்படின்னு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ, இல்லை நிர்மித்தம்னா நிர்மித்தம் இல்லை நிமித்தம்னு போட்டிருக்கு. ஓகே, நிமித்தம்னா காரணம். ஸோ ஒரு காரணத்தை, எந்த காரணத்தினால் ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது உண்டாகிறதோ, ஒரு காரணத்தால் உண்டாகிறது எல்லாமே. என் நாஷே ச காத்தயதி தம் நிருப, அதாவது அந்த நிமித்தமே சங்கிறது அதுவே அந்த நிமித்தமே அந்த நாசத்துக்கும் காரணமாகிவிடுது. எது காரணத்தினால பிறவின்னு ஒன்று இருக்கோ அதே காரணத்தினால தான் இறப்புன்னு ஒன்று ஏற்படுகிறது. ஸோ பிறவின்ங்கிறது காரணமாக இருக்குது, இறப்புக்கு அதுவே காரணமாக இருக்குது, எது பிறப்புங்கிறதே காரணமாகிடுது. அப்படியாக காத்தயத்தின்னு நாசமாக்குகிறது, அதை நீக்குகிறதுன்னு அர்த்தம். நிருப்ப ஹே ஜனமே ஜெயா ந அந்யதா தத்பவேத் நூனம், பிறப்பில்லாட்ட ஏது இறப்பு. ஸோ ஒரு காரணம் இல்லாட்டா, அதே மாதிரி மரணம்னு ஒன்று ஏற்பட்டால் தான் திருப்பி பிறப்புன்னு ஒன்று ஏற்படும். அதனால ந அந்யதா, காரணம் இல்லாமல் அடுத்த காரியம் நடக்கவே நடக்காது. ஸோ ஒரு காரணத்தோடு தான் எல்லாமே இருக்குது. தத் பவேத் நூனம் விதினா நிர்மிதம் துயத்து, இது பகவான் விதியார் பிரம்மாவே இது மாதிரி தான் நியமிச்சிருக்கார். காரணத்தோடு கூடியவை தான் எல்லா காரியமும். பிறப்பு என்பது காரணமானால் இறப்புங்கிறது அதோட காரியமாக அது அந்த காரணத்தை வச்சுட்டு வரும். இறப்புன்னு காரணமாக எடுத்துனோம்னா பிறப்பு, அடுத்த பிறப்புங்கிறது அதோட காரியமாகிடும். இப்படி விதியே இந்த மாதிரி ஒரு சக்கரத்தில் நம்மளெல்லாம் சுழட்டி விட்டுருக்கான்ட்டு. நிமித்தம் யஹ து யன்னாஷே ச காதயதி தம் நிருப ந அன்யதா தத் பவேத் நூனம் விதினா நிர்மிதம் து யத். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் வா சுகமேவ வா தத் ததா ஏவ பவேத் காமம் ந அன்யதா இக விநிர்ணயः. ஸோ ஜன்மா மிருத்து ஜரா வியாதி இதெல்லாம் வரிசையாக வரும். ஒரு ஜென்மம், அதுக்கப்புறம் வயசாகிறது, வயசான உடனே வியாதி வருது, வியாதி வந்தோடனே சாவு வருது. இப்படியெல்லாம் எல்லாருக்கும் சுகம் துக்கம் எல்லாமே இந்த ஜீவனில் பிறக்கும்போது எல்லாமே ஏற்படுறது. ததா ஏவ பவேத் காமம், அது வரும்போது வரட்டும்,
அதுதான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு பகவானே. இப்படி தான் எல்லோரும் அஜ்ஞானத்தில் இருக்கணும், இந்த கிரமத்தில் படைச்சாச்சு. ஸோ ததா ஏவ பவேத் காம, இஷ்டம் போல் அது இருக்கட்டும் அப்படிங்கிற, இஷ்டம் போல் அது அப்படியே இருக்கட்டும். நான் அந்நியதா இக வி நிர்ணயக, இதுதான் இந்த சித்தாந்தமாக தான் இருக்கே தவிர இதை தவிர வேறு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா பகவான் இதை இந்த மாதிரி ஒரு காரணத்தோடு ஒரு காரியத்தை நடத்திட்டு போகிறாருன்னா அவருடைய ஃபிலாசபி, அவருடைய நிர்ணயம், இது அவருடைய முடிவு, இதில் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் வா சுகமேவ வா தத்ததா ஏவ பவேத் காமம் ந அன்யதா இஹ விநிர்ணயः. சர்வேஷாம் சுகதௌ தேவௌ பிரத்யக்ஷௌ शशिभास्करौ न नश्यति तयोः पीडा क्वचित् वैरिसम्भवा, क्वचित् तत् वैरिसम्भवा. ओके, சர்வேஷாம் சுகதௌ தேவோ, ரெண்டு பேருக்கு எல்லாருக்குமே சுகம் கொடுக்குற தேவர்கள் ரெண்டு பேர் இருக்கான்ட்டார். பிரத்யட்ச தெய்வங்களாக இருக்கா. யார்? சசி பாஸ்கரவ். சசின்னு சந்திரன், பாஸ்கரன்னா சூரியன். ஸோ சூரியனும் சந்திரனும் பிரத்யட்ச தெய்வமாக இருந்து நம்மளுக்கு ஆனந்தப்படுத்துகிறா. ஏன்னா சூரியன் வந்தால் தான் காரியமே செய்ய முடியும், இல்லாட்ட படுத்து கிடக்க வேண்டியதான். ஸோ அது மாதிரி சந்திரன் வந்தால் ஒரு குளிர்ச்சி, பார்க்குறதுக்கே அழகு. அப்படி ரெண்டு பேரும் நம்மளுக்கு சுகத்தை தருகிறார்கள். தயோகோ பீடான்னு நினைச்சது, அவளுக்கும் பீடை இருக்குது. எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறான்னா அவளுக்கு துன்பமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவளுக்கும் துன்பம் இருக்குது. என்ன துன்பம்? கொச்சித்து தத் வைரி சம்பவா, வைரியார் இங்கே எதிரியார் அவருக்கு, அவள் ரெண்டு பேருக்கும் ராகு பீடிக்கிறான் அவளை போய். அதனால அவளுக்கும் ராகுவால பீடை ஏற்படத்தான்ப்பா செய்யறது. சர்வேஷாம் சுகதௌ தேவௌ பிரத்யக்ஷௌ சசிபாஸ்கரௌ ந நஷ்யதி தயோः பீடா क्वचित् தத் வைரிசம்பவா. பாஸ்கரஸ்ய சுதக மந்தக க்ஷயி சந்திரக கலங்கவான் பஷ்ய ராஜன் விதேகே சூத்திரம் துர்வாரம் மகதாமபி. ஸோ பாஸ்கரஸ்ய சுதக, பாஸ்கர் சூரியனுடைய பிள்ளை யார்? மந்தக. மந்தகன மந்தன சனின்னு பேர், சனீஸ்வரன். அவர் சூரியனோட பிள்ளை தானே. ஸோ அந்த சனி மந்தனாக இருக்கான், ரொம்ப ஸ்லோவாக போகிறான், அவனுக்கு ஸ்பீடு இல்லை. ஸோ சூரியன் அவ்வளோ வேகமாக அப்படி உலகத்தை சுற்றி வர்றார், மேருமலையே சுற்றி வந்துடுறார் ஒரே நாளில். ஆனால் அவருடைய பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்தானா மந்தனாக இருக்கான், ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கான் சனி பகவான். க்ஷயி சந்திரக, அதே மாதிரி சந்திரனை பார்த்தோம்னா களங்கம் இருக்குது அவனுக்கு, அவன் தேயறான் வேற. க்ஷயின்னு இது தேய்மானம், அழிவு. ஸோ அவனுடைய கலைகள்லாம் தேயறது, அவனுடைய உடம்புல ஒரு களங்கம் இருக்குது. இந்த களங்கம் என்னதுன்னு நம்ம நாராயணியமோ ஏதோ பாகவதம் படிக்கிறச்சோ பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏதோ 2 மலைகள் இருக்குது. அந்த 2 மலைகளோட ரிஃப்ளெக்ஷன் சந்திரனில் படுறது, அதனால அது களங்கம் மாதிரி தெரியறது. அது மலைகளோட அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகி அது சந்திரனில் தெரியறது நம்மளுக்கு ஒரு களங்கம் இருக்கிற மாதிரி தோன்றதுன்னு. இதை கவிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லுவா? ஒரு மான் போல் இருக்கும்பா, முயல் போல் இருக்கும்பா, சஷாங்கன் எல்லாம் பேர் சொல்லுவாங்க சந்திரனுக்கு. ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா 2 மலைகளோடு ரிஃப்ளெக்ஷன் அந்த இது தெரியறது சந்திரன்லான்ட்டு. ஸோ இப்படி அவனுக்கும் ஒரு களங்கம் இருக்கிறது. பஷ்யராஜன் பார்ப்பார் ஜனமேஜயா விதேகே சூத்திரம்னு என்னது? சூத்திரதாரினா டேரக்டர்னு அர்த்தம். விதி தானே சூத்திரதாரியாக இருக்கார். ஸோ இங்கே விதேகங்கிறது விதின்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய தெய்வம் சொல்லல விதி. ஸோ பிரம்மாவோட படைப்புன்னு வச்சுக்கலாம். இல்லை விதியோட அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்கு பாரு. மகதாமபி துர்வாரம்னு நீக்க முடியாது, எல்லாரும் அதில் கட்டுண்டு தான் கிடக்கணும். ஸோ இந்த பிரம்மாவோட படைப்போட விதி, அந்த லட்சணம் அது இப்படி தான் இருக்குது. எல்லாருமே அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். பாஸ்கரஸ்ய சுதः மந்தः க்ஷயி சந்திரः கலங்கவான் பஷ்ய ராஜன் விதேகே சூத்ரம் துர்வாரம் மகதாமபி. வேதகர்த்தா ஜகத் ஸ்ரஷ்டா புத்திதஸ்து சதுர்முகः சக அபி விக்ளவதாம் பிராப்தः திருஷ்ட்வா புத்ரீம் சரஸ்வதீம். ஸோ வேதகர்த்தா ஜெகத் ஸ்ரஷ்டா, ஸோ வேதத்தை செய்தவர், ஜகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பிரம்மா. சதுர்முகன் நான்முக கடவுள் பிரம்மா. புத்தி எல்லாருக்கும் புத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் படைத்தவர் பிரம்மா. சகாபி விக்ளவதாம் பிராப்தக, அவருக்குமே ஒரு இது நபும்சகத்தன்மை. விக்ளவம்னு என்னது? வைக்ளவ்யம் விக்ளவம் நல்லா அர்த்தம். நபும்சகத்தன்மை, ஆண்மை இல்லாமல் போயிட்டார் அவர். நபும்சகத்தன்மை அடைந்தார். திருஷ்டுவா புத்ரீம் சரஸ்வதியும், தான் படைத்த சரஸ்வதியை பார்த்து பின்னாடி ஓடத்தக்கன ஒரு காமம் அவரை துரத்திதே. அப்போ அவருக்கும் அது ஒரு ஆண்மை இல்லாத ஒரு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு ஆண்மை அவருக்கு இல்லாமல் போயிடுது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்குது.
वेदकर्ता जगत्स्रष्टा उद्भिदस्तु चतुर्मुखः सोऽपि विप्लवतां प्राप्तः दृष्ट्वा पुत्रीं सरस्वतीम् शिवस्य अपि मृता भार्या सती दग्ध्वा कलेवरं सः अभवत् दुःखसन्तप्तः कामार्तश्च जन आर्तिः कामाग्निदग्धदेहस्थो कालिन्द्यां पतितः शिवः सा अपि श्यामजला जाता तन्निदाघवशात् नृप ஸோ சிவஸ்ய அப்படி மிருதா பாரியா சிவனோடு பொண்டாட்டியே போயிட்டா யார் சதி தேவி தட்சனோட யாகத்தில் தன்னைத்தானே அக்னிக்கு இரையாக கொடுத்துட்டாவா சதி அந்த சதியாகப்பட்டவள் தக்துவா கலேவரம் தன்னுடைய உடம்பை எரித்து கொண்டு யோகாக்னியில் எரிச்சுட்டு அவள் போயிட்டா சக அபவத் துக்க சந்தப்தகா அதனால சிவனுக்கும் துக்கம் வந்துடுது பிரம்மாவுக்கு தான் துக்கம் வைக்கலவியம்லாம் கிடையாது இவருக்கும் துக்கம் வந்துடுது சிவனுக்கும் இந்த பொண்டாட்டி போயிட்டாளேன்ட்டு ஸோ காமார்த்தஷ்ட ஜன ஆர்த்திகா ஆனால் ஜனங்களோட துக்கத்தை நீக்கக்கூடிய அந்த பகவான் காமார்த்தக ஐயோ தன்னுடைய பொண்டாட்டி போயிட்டாளே அப்படின்னு அந்த ஆசை மனைவி மீது உள்ள ஆசையினால் அவர் துக்கப்பட்டார் காமாக்னி தக்த தேக தூ ஸோ அவர் என்ன பண்ணுறார் இந்த காம அக்னி அதாவது விரகத்தி இந்த காமன்னு சொன்னா ஆசை விரகம் இந்த விரகத்தினால தன்னுடைய தேகத்தை அப்படி எரித்து கொண்டு காளிந்தியாம் பதிதக சிவக அவர் என்ன பண்ணினாரா நான் காளிந்தியில் விழறேன் சிவனுக்கே இந்த மாதிரி வந்து இது புதுசாக இருக்குல்லையே அந்த கதை ஸோ காமாக்னி தக்த தேகா ஸோ தன்னுடைய உடலே அவரும் இந்த விரக தாபத்தை தாங்க முடியாமல் காளிந்தியில் போய் விழுந்தாராம் அதனால தான் அந்த காளிந்தி நதிக்கே பிளாக் கலர் வந்ததுங்கிறார் சாப்பின்னா காளிந்தின்னு சொல்லக்கூடிய யமுனை நதி ஷியாமஜலா ஜாத்தா இவர் விழுந்ததுனால தான் ஷியாம கலரில் அது கருப்பு கலரில் எடுத்து அந்த யமுனா நதி தன் நிதாக வஷாத்துன்றப்ப அவருடைய தீயோட எரிச்சல் தாங்க முடியாமல் அந்த நதி அந்த கலரை அடைந்ததுன்றப்ப ஹே ஜனமே ஜெயான்ற இது புதுசாக இருக்கு ஆமாம் सः अभवत् दुःखसन्तप्तः कामार्तश्च जन आर्तिः कामाग्निदग्धदेहस्थो कालिन्द्यां पतितः शिवः सा अपि श्यामजला जाता तन्निदाघवशात् नृप कामार्तः रममाणस्तु नग्नः सोऽपि भृगोः वनं गतः प्राप्तो अथ भृगुणा शप्तः कामातुरो वृषम् அப்படி காமார்த்தக ஆசையினால் அங்கங்கே ரமமானக அப்படி சஞ்சரிக்கக்கூடியவராக இருந்த அந்த சிவன் நக்னக திகம்பரனாக அப்படியே போகிறாரா காமார்த்தக பிருகுவோட ஒய்ஃப் கிட்ட போகிறார் இந்த கதை வேறு மாதிரி வருது ஸோ பிருகுவோட ஒய்ஃப் கிட்ட அவர் காமத்தோடு போகிறார் சஞ்சாரம் பண்ணும்போது திகம்பரனாக போகிறோச்சு பிருகோஹோ வனம் பிருகுவுடைய வனத்துக்கு சென்றார் கதக பிராப்தக அந்த பிருகுணா சப்தக அவ்வளோதான் அங்கே போன உடனேயே பிருகு சபிச்சுட்டார் என்னோட ஆசிரமத்துக்கிட்ட நீ எப்படி வரலாம்னு சொல்லிட்டு சப்தக காமாதுரக பிருஷம் அப்படி காமத்தினால் பிடிக்கப்பட்டவராக தேடி அலைஞ்சுட்டு திகம்பரனா நடக்கிற சமயத்தில் பொண்டாட்டி தேடி தான் போகிறார் அவர் பொண்டாட்டி போயிட்டாலேன்னா திகம்பரனா நடந்துட்டு இருக்கார் சிவன் பிருகோட ஆசிரமத்துக்கிட்ட என்னோட ஆசிரமத்துக்கிட்ட ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு பிருகுவால் சபிக்கப்பட்டார் அந்த சிவன் कामान्तः रममाणस्थो नग्नः सोऽपि भृगोर्वनं गतः प्राप्तः अथ भृगुणा शब्दः कामातुरः वृषम् पततु अद्य एव ते लिङ्गं निर्लज्ज इति वृषं किल पपौ च अमृतवापीं च दानवैर्निर्मितां मुदे पततु अद्य एव ते लिङ्गं लिङ्गம்னா ஆண்குறி அவருடைய ஆண்குறி கீழே விழட்டம்னு சபிச்சுட்டார் ஸோ அதனால இந்த நிர்லஜ வெட்கம் இல்லாதவனே இப்படி நடக்கிறியேன்னு சொல்லிட்டு அவர் சபிச்சுட்டாரா பிருஷம் கில பயங்கரமான சாபம் கொடுத்தார் பிருகு பபவுச்ச அமிர்தவாபீம்ச்ச தானவைகி நிர்மிதம் முதே ஸோ அதை அமிர்த குளத்தில் போய் அந்த இடத்துல போய் பபவ் அவர் அந்த அமிர்தத்தை குடித்தார் அமிர்த இதில் போய் வாப்பீம்ச்ச தானவைகி நிர்மிதம் இப்போ மயாசுரன் வந்து ஒரு அமிர்த குளத்தை வச்சுட்டு இருந்தார் இல்லையா அவன் திரிபுரை எரிக்கிற வச்ச எல்லா அசுரர்களையும் கொல்ல அவன் அமிர்த பாப்பியில் முக்கி வச்சு அவளெல்லாம் எழுப்பி விட்டுடுவார் அப்படி தான் கஷ்டப்பட்டார் சிவன் அந்த 3 திரிபுரத்தை எரிக்கிறது கஷ்டப்படும் போது தான் அப்புறம் விஷ்ணுவும் பிரம்மாவும் அவரோட ஹெல்ப்புக்கு வந்து கடைசியில் ஒரு வழியாக சிவன் சிரிச்சே அவளை எரிச்சார்னு அந்த கதை அப்படி முடியுது பாகவத்தில் இந்த கதை வருது ஸோ பப்பவுச்சா அமிர்த பாப்பிம்ச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் அமிர்த குளத்தில் வந்து இந்த அமிர்த தண்ணியை குடித்து தானவைகி நிர்மிதாம்
அப்போ அந்த அசுரர்கள் நிர்மாணித்த அமிர்த குளத்தை போய் இந்த அமிர்தத்தை குடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த சிவனுக்கு ஏற்பட்டது. அதுவும் ஒரு தன்னோட அமைதிக்கு ஏற்படுறதுக்காக வேண்டி. ஏன்னா தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், இப்படி எல்லாட்டையும் சாபம் வாங்கிட்டு இப்படி நடக்கிறோமேன்னு ஒரு அளவுக்கு அந்த மனைவி இருந்த துக்கத்தை அப்படி ஒரு சமாதானப்படுத்திக்க வேண்டிய நிலைமை இந்த சிவனுக்கு ஏற்பட்டதே அப்படிங்கிறார். इन्द्रः अपि च वृषः भूत्वा वाहनत्वं गतः क्षितौ आद्यस्य सर्वलोकस्य विष्णोः एव विवेकिनः सर्वज्ञत्वं गतं कुत्र प्रभुशक्तिः कुतो गता यद् हेम मृगविज्ञानं न ज्ञातं हरिणा किल. ஸோ சிவன் இப்படி கஷ்டப்பட்டாரா? ஒரு வழியாக தன்னோட அமைதிக்காக அமிர்த தண்ணியை குடித்தாரா? இந்திரனுக்கு இந்த கஷ்டம் வந்தது. இந்திரகா அப்படி விஷகா பூத்வா. ஸோ அவன் என்ன பண்ணினான்? இந்த தேவாசுர போரில் போது இந்திரன் வந்து காகுஸ்தனை கூப்பிட்டான் இல்லையா, ராஜாவா, அது இஷ்வாக்கு குலத்து ராஜா காகுஸ்தனை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்ட போது அப்போ அவர் என்ன சொன்னார்? நீ காளையாக உட்காரு, நான் உன் மேலே ஏறி உட்காடுறேன், உட்காண்டு தான் நான் சண்டை போடுவேன்னு விட்டார் இந்த காகுஸ்தர் ராஜா. அப்போ இந்திரனுக்கும் காளை வடிவம் அதெல்லாம் ஒரு சுத்திர மிருகம் அப்படின்னு ஒரு கணக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிருக வடிவை ஏற்க வேண்டி வந்தது, காளையாக ஆக வேண்டி வந்தது. விஷக பூத்வா வாகனத்துவம் கதகா சிதோ. யாருக்கு வாகனம்? காகுஸ்தர் ராஜாவுக்கு வாகனம். காகுஸ்தன்கிற ராஜாவுக்கு வாகனமாக அந்த போர் சமயத்தை அப்படி ஆக வேண்டி வந்தது. சிதோ அதாவது பூமியில் உள்ள அந்த ராஜா காகுஸ்தர் ராஜன் அல்லது காகுஸ்தன்னு சொல்கிறோம். சாரி, ககுஸ்தர் ராஜான்னு சொல்லணும். காகுஸ்தன் சொன்னால் ராமர்லாம் குறிச்சிடும், அவருடைய வம்சத்தில் வந்தவாளை குறிச்சிடும். ககுஸ்தன் தான் பேர், அவன் பேர். ஸோ ககுஸ்தர் ராஜாவுக்கு இப்படி ஆக வேண்டி வந்தது. ஆத்யஸ்ய சர்வலோகஸ்ய விஷ்ணோஹோ ஏவ விவேகினக. ஸோ அந்த விவேகம் உடைய அந்த விஷ்ணு, அந்த விஷ்ணுவுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஆத்யசிய ஆதி புருஷனான விஷ்ணு ஆகப்பட்ட இது அடுத்த லைனோடு சேர்த்து அன்வயம் பண்ணலாம். ஸோ சர்வ விவேகியாக இருந்த விவேகமுடைய அந்த விஷ்ணு சர்வலோகத்துக்கும் ஆத்தியனாக இருந்த ஆதி முதல்வனாக இருந்த அவனுக்கு சர்வக்கியத்துவம் கதம் குத்ர, அவர் எல்லாம் அறிந்தவர்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவுடைய அந்த சர்வஜதா எங்கே போச்சு? அவர் அறிவில்லாமல் எது ஹேம மிருக விஜானம், ஒரு மான் வந்தது தோட்டத்தில் விளையாடுறதுக்கு. தண்டகாரண்யத்தில் பார்த்தா ஒரு மாரீச்சன்கிறவன் வந்து மானாக வேஷம் போட்டுண்டு. ஸோ அந்த ஹேம மிருகத்தை பார்த்து அவருக்கு தெரியாதா இது பொய்மான்னு தெரியாதா? இப்போ ஏற்பட்ட விஷ்ணுவு கூட தெரியாமல் ஆறுது என்ன காரணம்? எல்லாம் அந்த மாயை காரணம். இந்த படைப்பே அப்படி இருக்குது. ந ஞாத்தம் ஹரிணாக்கில. அந்த விஷ்ணு ராமராக வந்தபோது அந்த அவதாரத்தில் அவருடைய பிரபு சக்தி குதோகதக, அந்த பிரபுத்துவம் எல்லாமே தெரிஞ்சவருங்க அந்த பிரபுத்துவம் இருந்ததே விஷ்ணுக்கு, அது எங்கே போச்சு? ராமாவதாரத்தில் அவருக்கு அது இல்லாமல் போயிடுதே அப்படிங்கிறார். इन्द्रः अपि च वृषः भूत्वा वाहनत्वं गतः क्षितौ आद्यस्य सर्वलोकस्य विष्णोः एव विवेकिनः सर्वज्ञत्वं गतं कुत्र प्रभुशक्तिः कुतो गता यत् हेम मृगविज्ञानं न ज्ञातं हरिणा किल. राजन् मायाबलं पश्य रामो हि काममोहितः रामः विरहसन्तप्तः रुरोध वृषम् आतुरः. ராஜன் தெரிஞ்சுக்கோ, மாயை இப்படி படுத்தும், ஓரோ ரூபத்தில் அப்படி படுத்துறது. ஸோ அதோட மாயாங்கிறது தேவி தான். தேவியை பற்றி தான் பெருமையை சொல்லிட்டு இருக்கார். தேவியோட மாயை இங்கே விளையாட்டு சொல்லிட்டு இருக்கார் அவர். ஸோ அவளுடைய மாயா பலத்தை நீ பாருப்பா. ராமோஹி காமமோகிதுக, ராமனுக்குமே இப்படி என் பொண்டாட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை விரும்பி மாயமான நானாச்சும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு பின்னாடி ஓடினார் இல்லையா, காமத்தினால ஓடினார், ஆசையினால அப்படி மோகத்தை அடைந்தார் அவர். ராமக விரகசம். அது மட்டும் இல்லை, சீதையை பிரிஞ்சோன்னு என்ன புலம்பினார் அவர். ஸோ சீதையை அந்த விரக தாபத்தை தாங்க முடியாமல் விரக சந்தப்தக விரக தாபத்தினால் தப்பித்து அந்த ராமர் ருரோத பிருஷம் ரொம்ப அழுதி ஆத்துரக ரொம்ப பீடிக்கப்பட்டு அந்த விரக தாபத்தால் அவரும் அழுதாரே. राजन् मायाबलं पश्य रामो हि काममोहितः रामो विरहसन्तप्तः रुरोध वृषम् आतुरः यः अपृच्छत्वादपान् मूढः क्व गता जनकात्मजा भक्षिता वा हृता केन
ருதன் உச்சதரம் ததக. ஸோ அப்ரிச்சத் பாதபான் மூடக எல்லாம் மரத்தெல்லாம் பார்த்து கேட்குறேன். என் மல்லிகையே நீ பார்த்தியா, என் பொண்டாட்டி எங்கே போனா உனக்கு தெரியுமா, கோதாவரி நதியே நீ பார்த்தியான்னு எல்லாம் கேட்டுன்னு புலம்பின்னு போனார் இல்லையா. ஸோ பாதப்பான மரம், பாதப்பான மரங்களையெல்லாம் மூடக மோகத்தில் ஆழ்ந்தவராக ஒவ்வொரு மரமாக போய் கேட்குறேன். என் பொண்டாட்டி இந்த பக்கமாக வந்தாளான்னு ராமர் கேட்டார் இல்லையா. ஸோ காகதா ஜனகாத்மஜா, என்னுடைய மனைவி ஜனகருடைய பெண்ணாகப்பட்டவள் எங்கு போனாள், பட்சிதாவா, அவளை யாரை சாப்பிட்டுட்டாளா, ஹிருதா கேன யாரால் அபகரிக்கப்பட்டாள், ருதன் உச்சதரம் பயங்கரமாக அழுது கதறிண்டு இப்படி ஓரொரு மரங்களையா போய் கேட்டாரா இல்லையா. லக்ஷ்மண அகம் மரிஷ்யாமி காந்தா விரக துக்கிதக त्वं चापि मम दुःखेन மரிஷ்யசி வனே அனுஜ. லக்ஷ்மணர் சொல்கிறாராம் ராமர் அந்த தாபத்தில். லக்ஷ்மணா, அகம் மரிஷ்யாமி, நான் செத்து போயிடுவேன்ப்பா, என் பொண்டாட்டி இல்லை, நான் செத்தே போகிறேன். காந்தா விரக துக்கிதக, காந்தா என்னுடைய மனைவி, அவளுடைய விரக தாபத்தினால நான் ரொம்ப துக்கப்பட்டு நான் சாக போகிறேன். தொம்சாபி மம துக்கேன, நீ என்ன பண்ணுவாய், நான் போயிட்டேன்னு துக்கம் உனக்கு ஏற்பட்டுடும். ஸோ என்னுடைய துக்கத்தால் நீயும் மரிஷ்யசி வனே, இந்த வனத்தில் நீயுமே அழிஞ்சு போகிற லக்ஷ்மணா, தெரியுமா உனக்கு, நான் போனானே ஒன்னால் இருக்க முடியாது, அதனால் நீயும் செத்து போயிடுவேங்கிற. आवयोः मरणं ज्ञात्वा माता मम मरिष्यति शत्रुघ्नः अपि अति दुःखार्तः कथं जीवितुमर्हति. சுந்தரகாண்டத்தில் இவர் அனுமார் புலம்புவார் சீதையை காணலைன்னா, அதை மாதிரி இங்கே ராமர் புலம்புற மாதிரி வருது இந்த இடத்துல, வேற ஒன்றும் இல்லை. ஆவயோகோ மரணம் ஞாத்வா, நம்ம 2 பேரும் செத்து போயிட்டோம் தெரிஞ்சா, ஞாத்வா அதை அறிந்து, மாதா மம மரிஷதி, என்னுடைய அம்மா போயிடுவான், கௌசல்யா அதுக்கு மேலே இருக்க மாட்டா. சத்ருகுணகா அப்படி அதி துக்கார்த்தகா, சத்ருகுணனும் அவனும் போயிடுவான் ரொம்ப துக்கத்தோடு கூடி. கதம் ஜீவிதம் இருக்குது, அவனால் எப்படி உயிர் வாழ முடியும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், அதனால் சத்ருகுணனும் போயிடுவாங்கிற. आवयोः मरणं ज्ञात्वा माता मम मरिष्यति शत्रुघ्नः अपि अतिदुःखार्तः कथं जीवितुमर्हति. सुमित्रा जीवितं जह्यात् पुत्रव्यसनकर्षिता पूर्णकामा अथ कैकेयी भवेत् पुत्रसमन्विता. ஸோ சுமித்ரா ஜீவிதம் ஜெகியாது, சத்ருகனன் பண்ண சுமித்ரா செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் புத்திர வியசனா, ஐயோ பிள்ளை போயிட்டானே அப்படிங்கிற கவலை, வியசனம் கவலை, அந்த கவலையினால் அப்படி வாடி மெலிந்து அவளும் இறந்து விடுவாள். பூர்ண காமா அத கைகேயி, அப்போ ரொம்ப திருப்தி ஆகிடும் அவளுக்கு, எல்லோரும் போயிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார், ஆசை நிறைவேறியவளாக பூர்ணகாமா அத கைகேயி அவளுடைய காரியத்தை நிறைவேற்றியவள் ஆயிடுவா. மொத்தத்தில் எனக்கு காட்டுக்கு அனுப்பிச்சது போராதுன்னு எல்லாரோட ஷாவுக்கும் அவள் காரணமாகி ஹாப்பியாக இருப்பாள் அவள். பவேத் புத்திர சமன்விதா, பரதனோட ஜாலியாக அவள் மட்டும் இருப்பா அப்படிங்கிற. सुमित्रा जीवितं जह्यात् पुत्रव्यसनकर्षिता पूर्णकामा अथ कैकेयी भवेत् पुत्रसमन्विता. हा सीते क्व गता असि त्वं मां विहाय स्मर आतुरा एहि मृगशावाक्षी मां जीवय कृशोदरी. हा सीते குவாகதாசி, எங்கே போயிட்டே அப்படின்னு, துவம் மாம்பிகாய, என்னை விட்டுட்டு போயிட்டியே நீ, ஸ்மராதுரா, ஸ்மரன மன்மத வேதனை, இந்த காம வேதனையால் அப்படி கதறி, ஏஹி மிருகஷாவாட்சி, எங்கே இருக்கே, ஒளிஞ்சிட்டு இருக்கியா, மரத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கியால கேட்பர் இல்லையா. ஸோ மிருகஷாவாட்சின்னு ஷாவாட்சின்னு சொன்னால் ஷாவன குஞ்சுன்னு அர்த்தம், மிருகான்னு சொன்னால் மான் குஞ்சுன்னா மான்குட்டியோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கண்களை உடைய சீதையே, பாபா எங்கே ஒளிஞ்சிருக்காது, என்னை ஏமாத்தாதே, வந்துருன்னு கதறாராம். மாம் ஜீவையா, என்னை உயிர்ப்பி, நான் இப்போ செத்த படமாட்டம் இருக்கேன் நீ இல்லாமல், அதனால் என்னை உயிரோடு வை, கிருஷோதரி, ஒல்லியான இடுப்பை உடையவளே, என்னை நீ உயிர் வாழ வைப்பாய், எங்கே போயிட்டாய் வான்னு கூப்பிட்றாராம். किं करोमि क्व गच्छामि त्वद् अधीनं च जीवितं समाश्वासय दीनं मां प्रियं जनकनन्दिनी. கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், குவகச்சாமி, எங்கே தான் போவேன் நான், தொத் அதீனம் ச ஜீவிதம், என்னுடைய வாழ்க்கையே உனக்கடிமை,
ஸோ என்னோடய வாழ்க்கையை உன்னை நம்பித்தான் இருக்குது, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதீனம்னு என்னது, உனக்கு அடிமையாக உன் கீழே தான் என்னுடைய உயிரே வாழ்க்கையே இருக்குது. சமாஸ்வாசைய தீனமாம், நீ வந்து என்னை ஆஸ்வாசப்படுத்து, கவலைப்படாதே நான் இருக்கேன்னு வந்து என்னை ஆஸ்வாசப்படுத்து. தீனமாம், நான் ரொம்ப தீனமாக இருக்கேன், கிருப்பணனாக இருக்கேன், மகா மோசமாக இருக்கேன் நான். பிரியம் ஜனக நந்தினி, எனக்கு பிரியத்தை கொடுப்பாய் ஹே ஜனகபுத்திரியே. ஸோ இவ்வளோ நாழி அவர் 5 ஸ்லோகமாக ஒரே புலம்பினார் இந்த ராமர் கூட. ஸோ ஏவம் விலபதா தேன ராமேண அமித தேஜசா வனே வனே ச பிரமதா ந ஈக்ஷதா ஜனகாத்மஜா ஈட்சிதா ஜனகாத்மஜா ஏவம் விலபதா தேனா, புலம்புறார், இப்படியெல்லாம் புலம்பிக்கொண்டு அந்த ராமரால். அமித தேஜஸா, எப்பேற்பட்ட தேஜஸ் உடையவர், விஷ்ணுவோடைய சாட்சாத் அவதாரம், சாட்சாத் விஷ்ணுவே வந்திருக்கார். அப்படிப்பட்டவருடைய தேஜஸ் வந்து இப்போ போய் இப்படி புலம்பிண்டு வனே வனேச்ச பிரமதா, ஒரு வனமாக வனம் தாண்டி ஒரு வனமாக போயிட்டு இருக்கார் இல்லையா, அப்படி வனம் போயிட்டு இருக்கும்போது அப்படி பிரமிச்சு அலைந்து கொண்டு ந ஈட்சிதா, எங்குமே காணலை, ஜனகாத்மா ஜனகருடைய பெண்ணை எங்குமே காணவில்லை, பார்க்கவில்லை. ஏவம் விலபதா தேன ராமேண அமித தேஜஸா வனே வனே ச பிரப்ரமதா ந ஈக்ஷிதா ஜனகாத்மஜா. ஷரண்யக சர்வலோகானாம் ராமக கமலலோச்சனக சரணம் வானராணாம் சக கதக மாயா விமோகிதக. ஸோ சர்வலோகானாம் சரண்யக, பகவானை சரண்யர்னு சொல்கிறோம். சரணாகதின்னு அவர் காலில் போய் விழுந்தால் அவர் எல்லாருக்கும் சரணம் கொடுக்கக்கூடியவர். சரண்யாராகப்பட்ட அந்த ராமர் எல்லா லோகத்துக்கும் சரணம் கொடுக்கக்கூடியவர். கமலலோச்சனக, தாமரை கண்களை உடைய அந்த ராமர் வானராணாம் சரணங்கதக, அப்பேற்பட்ட அந்த ராமர் வானரங்களை சரணாகதின்னு போய் அடைஞ்சார். ஒரு சுக்ரீவனை போய் நீதான் எனக்கு என் பொண்டாட்டி மீட்டு தரணும், காப்பாற்றி தரணும்லாம் கேட்டார். ஸோ அப்படிப்பட்ட சரண்யர் சரணத்துக்கு போயிட்டார், இப்படி சரணாகதி போனார். அது மாயை, இந்த மாயை பண்ணுறது அவர் அப்படி ஆட்டி வைக்கிறது அந்த மாயாகப்பட்டது. கதக மாயா விமோகிதக, மாயையினால் ஆட்கொள்ளப்பட்டவராக இப்படி சுக்ரீவனை போய் சரணாகதி பண்ணினாரே. शरण्यः सर्वलोकानां रामः कमललोचनः शरणं वानराणां सह गतः माया विमोहितः. सखायान् वानरान् कृत्वा भवन्द वरुणालयं जगान रावणं वीरं कुम्भकर्णं महोदरं. ஸோ வானரங்களை சகாயான் கிருத்வா சகாயமாக கொண்டு அவர்களோட உதவியோட வருணாலயம் வருணாலயம் பவந்தன்னு கட்டினார். இது வருணாலயத்து மேலே ஒரு சேதுவை கட்டினார். ஸோ ஒரு அணையை கட்டினார் அவர் இவாளோட ஹெல்ப்புனால. ஜகான ராவணம் வீரனான ராவணனை அப்படியாக கொன்றார். கும்பகர்ணம் மகோதரம். ஸோ மகோதரன் கும்பகர்ணன் எல்லாருமே கொண்டார் அவர். ஸோ மகோதரன் கும்பகர்ணன் இவாள் எல்லாருமே அங்கே போய் கொன்றார். மகோதரம்ங்கிறது அப்ஜெக்டிவாக எடுத்துட்டானா பெரிய வயிறுடைய மகோதரனே அங்கே ஒரு அசுரன் இருந்தார். இங்கே மகோதரம்னு சொன்னால் இங்கே பெரிய வயிறை உடைய கும்போதரனாலே பெரிய வயிறு தான். மகா உதரம் பெரிய வயிறுடைய கும்பகர்ணனையும் மாய்த்தார். சகாயான் வானரான் கிருத்வா பவந்த வருணாலயம் ஜகான ராவணம் வீரம் கும்பகர்ணம் மகோதரம். ஆனீய தத சீதாம் ராமக திவ்யம் அகாரயத் சர்வஜ்ஞோ அபி ஹிருதாம் மத்வா ராவணேன துராத்மனா. ஸோ ஆனியச்ச தத சீதா, ஒரு வழியாக அந்த ராவணனை கொன்று சீதையை அங்கேருந்து அவள் ஜெயிலில் இருந்தாலே அங்கே அவளை அசோகவனத்துலேருந்து மீட்டு அங்கேருந்து கொண்டு வர வச்சு ராமக திவ்யம் அகாரயத்துன்னு திவ்யம்னு சொன்னான்னா டெஸ்ட்டு, ஒரு தேவலோக பரீட்சை, ஒரு அக்னி பரீட்சை பண்ண வச்சார் இல்லையா. ஸோ அந்த அக்னி பரீட்சையை செய்தார், அகாரையை செய்ய வச்சார். லக்ஷ்மணா போய் தீயை மூட்டு அவளை அதில் புகுந்து வரட்டம்னு சொல்லி லக்ஷ்மணனை ஆக்ஞாபித்தார் இல்லையா. ஸோ அகாரையை செய்ய வைத்தார். சர்வஜா அப்படி அவருக்கு தெரியாதா சீதை எப்பேற்பட்டவள், ஒரு விதமான அப்பழுக்கு இல்லாதவள் தெரியாதா? தெரியும். சர்வஜா அப்படி எல்லாம் அறிந்திருந்தவராக இருந்தாலும் ஹிருதாம் மத்வா ராவணேன, ராவணனால் அபகரிக்கப்பட்டவள் என்று கருதி துராத்மனா ராவணேன, சாதாரண ராவணன் கெட்டவன், கெட்ட ராவணனால் இவளை அபகரிக்கப்பட்டாள், அதனால் இவளுக்கு இந்த அக்னி பரீட்சை பண்ணித்தான் அவளை எடுத்துக்கணும்னு நினைச்சாரே அந்த ராமர்.
रामः दिव्यम् अकारयत् सर्वज्ञः अपि हृतां मत्वा रावणेन दुरात्मना किं ब्रवीमि महाराज योगमायाबलं महत् यया विश्वम् इदं सर्वं भ्रामितं भ्रमते किल महाराजा ஏ மகாராஜா ஜனமேஜயா கிம் பிரமிமி நான் இன்னும் சொல்கிறதுப்பா எல்லாரையும் சொல்லிட்டு வரிசையாக இந்திரன்லேருந்து பிரம்மாலேருந்து எல்லாரும் ஆட்கொள்ளப்பட்டார்கள் இந்த மாயையில் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா யோகமாயோட பலம் மகத்துப்பா ரொம்ப பெருசு யோகமாயோட பலம் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பலம் அது யயா விஸ்வமிதம் சர்வம் பிராமிதம் அந்த மாயையினால் உலகம் முழுக்குமே ஆட்கொள்ளப்பட்டு சுற்றுறது மாயையில் சுழண்டுன்னு இருக்குது இந்த உலகம் எல்லாமே பிரமத்தே கீழே அது சுற்றின்னு இருக்கு இல்லையா महाराज योगमाया बलं महत् यया विश्वम् इदं सर्वं भ्रामितं भ्रमिते किल भ्रमते एवं नाना अवतारे अत्र विष्णुः शापवशं गतः करोति विविधाश्चेष्टाः दैवादीनः सदैव हि இப்போ எங்கே இருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும் விஷ்ணுவிட்ட பூமி பாரத்தை குறைக்கணும்னு வந்திருக்கா விஷ்ணு புலம்பினார் அதோட கண்டினியூட்டியாக வியாசர் வந்து மாயோட பலத்தை தேவி தான் அடையணும்னு விஷ்ணு சொல்லிட்டார் என்னால் ஒன்றும் முடியாதுப்பா விஷ்ணுவோட அவளோட கண்ட்ரோலில் நான் அவதாரம் வேறு எடுத்துன்னு உட்காந்துருக்கேன் சுத்திர மிருகங்களை அவதாரம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த கான்டெக்ட் அது பேஸாக அங்கே தான் இருக்குங்க ஸோ இப்படி பல அவதாரங்களில் விஷ்ணு வந்து இப்படி சாபவசம் கதக பல சாபங்களை அடைந்தால இப்போ பிருகோடு சாபங்கள் எல்லாருக்கும் சாபம் கிடச்சிருக்கு ஸோ அதனால அவர் அவதாரங்கள் நிறைய எடுத்தார் शापवशं गतः மாயாவோட शापवशं गतः கரோதி விவிதா சேஷ்டாக பல காரியங்களை பண்ணுறார் இங்கே வந்த இடத்துல எல்லாரும் சாது நாம் ரட்சனாயன்னு சொல்லி சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக பல காரியங்களை அவர் செய்கிறார் தெய்வ அதீனக சதைவகி எப்பொழுதுமே அந்த விதியோடு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் தெய்வங்கிறது என்னது அந்த மாயா பலம்னே எடுத்துக்கலாம் ஸோ விதிங்கிறது அந்த மாயை அவரை சூழ்ந்துட்டுருக்கு அதோட பலத்தினால இவர் அவதாரம் எடுத்து பல காரியங்களை செய்கிறார் एवं नानावतारे अत्र विष्णुः शापवशं गतः करोति विविधाश्चेष्टाः दैवादीनः सदैव हि तव अहं कथयिष्यामि कृष्णस्य अपि विचेष्टितं प्रभवं मानुषे लोके देवकार्यार्थसिद्धये ஸோ உனக்கு இன்னொரு கதை சொல்ல போகிறேன் ஜனமேஜியா கேளு ஒரு கதை சொல்கிறேன் கிருஷ்ணஸ்யாபி விசேஷித்தை இப்போ ராமனை சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்து கிருஷ்ணாவதாரம் தானே ஸோ கிருஷ்ணனுடைய விசேஷத்தை பற்றிலாம் சொல்ல போகிறேன் இப்போ ராமனை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் பிரபவம் மானுஷே லோகே ஸோ அவர் பிறந்தது அது விஷ்ணு தானே இப்போ கிருஷ்ணன் அவதரிக்கிறவன்ருக்கு ஸோ மனித லோகத்தில் பிறந்து தேவ காரியார்த்த சித்தையே தேவர்களுக்கு காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும் என்ன காரியம் பூமியோட பாரத்தை தணித்து தேவர்களுக்கு நல்ல ஆகுதியெல்லாம் கிடச்சி பூமி சந்தோஷமாக இருந்தால் தான் தேவர்களுக்கு ஆகுதி கிடைக்கும் ஸோ அதனால் தேவர்களுக்கு காரியத்தை நடத்துறதுக்காக இப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்த கதையை சொல்கிறேன் तवाहं कथयिष्यामि कृष्णस्य अपि विचेष्टितं प्रभवं मानुषे लोके देवकार्यार्थसिद्धये कालिन्दी पुलिने रम्ये हि आसीत् मधुवनं पुरा लवणः मधुपुत्रस्तु तत्र आसीत् दानवः बली ஸோ காளிந்தி புலினே ரம்யா யமுனா நதி காளிந்தி யமுனை நதிக்கரையில் புலினேன்னா மணல் குன்றுன்னு அர்த்தம் காளிந்தி அந்த யமுனா நதியோட மணல் குன்றுகளில் ரம்யமாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஹி ஆசீத் மதுவனம் புறா அந்த கரையோட ஒட்டி ஒரு வனம் இருக்குது அந்த வனத்துக்கு பேர் மதுவனம் ஸோ முன்னாடி மதுவனம் என்று இருந்தது லவணகா மதுபுத்திரகா லவணன்கிறவன் மதுவுடைய புத்திரன் அது மதுன்னு ஒரு அசுரன் இருந்திருக்கான் அந்த அவனுடைய புத்திரனாகப்பட்ட லவணன் தத்ர ஆசீத்து தானவகா பலி அப்போ மதுவோட காலம் முடிஞ்சு அந்த இடத்துல மதுவோட பிள்ளையாகப்பட்டவன் அந்த லவணன்கிறவன் ராஜாவாக அந்த ஒரு அசுரன் தானவக அசுரன் பலசாலியானவன் ராஜாவாக அந்த மதுவனத்தெல்லாம் ஆண்டுருக்கான் மதுவனங்கிறது வெறும் வனம் மட்டும் இல்லை எல்லா பிரஜைகள்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ராஜாவாக இப்போ லவணன் இருந்தான் लवणः मधुपुत्रः तु तत्र आसीत् दानवः बली द्विजानां दुःखदः पापः वरदानेन गर्वितः निहतः असौ महाभाग लक्ष्मणस्य अनुजेन वै ஸோ த்விஜர்களுக்கு பிராமணர்களுக்கெல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியவன் எந்த யாக யஜ்ஞம் நடத்த விட மாட்டான் பாபி வரதானேன கர்வித்தகா வரம் கிடச்சதுனால ரொம்ப கர்வம் அவனுக்கு நிகத்தக அசௌ மகாபாகா அவன் கொல்லப்பட்டான்
பாக்கியமுடைய ஜனமேஜயா அவனும் கொல்லப்பட்டான். லக்ஷ்மணஸ்ய அனுஜேனவை லக்ஷ்மணனுடைய தம்பியாகப்பட்ட சத்ருகனால் அவன் கொல்லப்பட்டான், அந்த லவணன்கிற அசுரன். இதெல்லாம் உத்தரகாண்டத்தில் ராமாயணத்தில் வர கதைகள் தான், அது இங்கே வருது. சத்ருக்னேன அத சங்கிராமே தம் நிகத்ய மதோத்கடம் வாசிதா மதுரா நாம புரி பரமசோபனா. ஓகே, ஸோ சத்ருக்னேன அத சங்கிராமே போர் பண்ணினான். லவணனை கூப்பிட்டு போர் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டு அவனை கொன்று. மதோத்கடம், மத உத்கட்டம்னா செருக்கு, என்னை யாரும் அடிக்க முடியாது. ஏன்னா சிவன் வந்து மது அரக்கனுக்கு வந்து அவனோட தபசுக்கு மெச்சி ஒரு வேலை கொடுத்துருந்தார். அந்த வேல் இருக்கிறது வரைக்கும் யாரும் இவன் சொன்னால் என்னோடய வம்ச பரம்பரை முழுக்குமே இந்த வேலை கொடுத்துருங்கோலேன்னு காட்டான் அந்த மது. பகவான் சொன்னார் அதெல்லாம் கிடையாது, வாழுங்கேடையமும் கொடுத்தார். வாழுங்கேடையம் கரெக்டு. ஸோ அவர் சொன்னார், எப்போ வரைக்கும் வந்து நீ வந்து அதை கெட்ட காரியத்துக்கு அதை பயன்படுத்துறியோ உன் கையில் இருக்கிற வரைக்கும் இருக்கும், உன்னோட ஆயுசு வரைக்கும் இருக்கும். ஏன்னா அவன் கொஞ்சம் நல்லவனாக இருந்தான். ஆனால் உன்னுடைய வாரிசில் எவன் ஒருத்தன் ரொம்ப கெட்டவனாக இருந்து கெட்ட காரியம் பண்ணுறாளோ அந்த சமயத்தில் இது என் கையில் திரும்பி வந்துடும்னு சொல்லி தான் கொடுத்தார். அப்போ லவணாசுரன் வந்து மதுவோட புத்திரன் அவன்கிட்ட இருக்கு. இப்போ அந்த பகவான் கொடுத்த அந்த வாழ்க்கையடையும் இருக்கிறதுனால அவன் ரொம்ப தைரியமாக இருக்கான். அதனால மதோத்கடம், மதத்தினால அந்த ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த லவணாசுரனை கொன்று சத்ருகனாலாக போரில் கொல்லப்பட்டு வாசிதா மதுரா நாமபுரி. ஸோ அவன் ஒரு ராஜ்யத்தை தனக்காக ஏற்படுத்தி கொண்டான். அந்த மதுரா அப்படிங்கிற அந்த ஒரு மதுங்கிற அரக்கனை கொண்டதுனால அந்த இடத்துக்கு மதுரான்னு பேரை வச்சு வாசித்தானது ஏற்பாடு பண்ணப்பட்டது. எல்லாரும் மக்கள் வசிக்கத்தக்கதாக ஏற்பாடு செய்யப்பட்டது. பரமசோபனா, ரொம்ப அழகான நகரமாக அந்த இடம் உருவாச்சு. ச தத்ர புஷ்கராட்சௌ த்வௌ புத்ரௌ சத்ருநிஷூதனக நிவேஷ்ய ராஜ்யே மதிமான் காலே பிராப்தே திவம் கதக. சத்ருநிஷூதனக, சத்ருகுணனோட அர்த்தமே அதுதான். கிணத்தின்னு கொல்றது. சத்ருக்களை கொல்லக்கூடியவன் சத்ருகுணன். ஆனால் சத்ருகுணன் சொல்லும்போது அவன் என்ன வெளியில் போய் எதிரிகளெல்லாம் கொல்ற டைப் கிடையாது. அவன் உள்ளுக்குள்ளே காம குரோத மத லோப மத ஆச்சரிய மோகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எதிரிகளை வென்றவன்கிற அர்த்தத்தில் சத்ருகுணன்னு பேர் அவனுக்கு. ஸோ அவன் வந்து புஷ்கராட்சவ் தௌ புத்ரவ், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்திருக்கா. ரொம்ப புஷ்கராட்சவ்னா புஷ்கரம்னாலும் தாமரைன்னு அர்த்தம். ஸோ தாமரை கண்களை உடைய அந்த 2 பிள்ளைகளையும் ராஜ்யே நிவேஷிய, அந்த ராஜ்யத்தில் நீங்கள் இருங்கோப்பா. ராமர் எப்போ ஒருக்க வந்து அவர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்சி முடியறது. தான் வந்து இந்த சரயு நதியில் மூழ்கி மேலே போகிறேன், அவருடைய லோகத்துக்கு போகிறேன்னு சொன்ன உடனே சத்ருகுணன் அங்கேருந்து வந்துட்டான். சத்ருகுணன் அங்கேருந்து வரவழைச்சு சொல்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய 2 பிள்ளைகளை எங்கள் ராஜ்யத்தில் அமர்த்தி, ராஜ்யே நிவேஷியா, அவன் ஏற்பாடு பண்ணின அந்த ராஜ்யத்தில் அவளை அமர்த்தி, மதிமான் புத்திசாலியான அவன் காலே பிராப்தே திவங்கதக, ராமரோடு சேர்ந்து அவரும் அந்த நதியில் மூழ்கி திவங்கதக அந்த லோகத்தை சொர்க்கலோகத்தை அடைந்தான். पुत्रौ शत्रुनिषूदनः निवेश्य राज्ये मतिमान् काले प्राप्ते दिवं गतः. सूर्यवंशक्षये तां तु यादवाः प्रतिपेदिरे मथुरा मुक्तिदां राजन् ययाति तनयः पुरा. ஸோ இது திரேதாயுகத்தில் நடந்த கதை, ராமரோட காலத்தில் நடந்த கதை. அந்த மதுரா தான் இப்போ யாதவர்கள் வசிக்கிற மதுரான்னு சொல்கிறார். அப்போ மதுங்கிற அரக்கனால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த மதுராங்கிறது இப்போ இது துவாபர யுகத்தில் யாதவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நகரமாக இந்த மதுராபுரி ஏற்பட்டது. அந்த ராஜ்யம்தான் இது. சூரிய வம்சச்சயே. ஸோ சூரிய வம்சம் வந்து இப்படி அந்த ஈஸ்வா குக்குரா எப்படிலாம் அழிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மதுரையில் இந்த கிருஷ்ணன் இந்த மதுரா யாதவாக யதுகுலம் தோன்றியது. அந்த இடத்துல மதுரா முக்திதாம், இது எப்பேற்பட்டது, முக்தியை கொடுக்கக்கூடிய மதுரா நகராக. ரஹேராஜன் யயாதி தனயகா புரா, யயாதியுடைய பிள்ளை முன்னாடி, யயாதி அந்த புருவோடு வம்சம் நகுஷன் அப்புறம் இவன் நாகுஷன் சொல்கிறோம். நகுஷனோட பிள்ளையாகப்பட்டவன் யயாதி, அதனால் நாகுஷன் கூட பேர் அவனுக்கு. ஸோ யயாதி முன்னாடி இந்த மதுரா நகரில் நான் ஆரம்பிக்கிறேன்.
सूरयेतां तु यादवाः प्रतिपेदिरे मथुरां मुक्तिदां राजन् ययाति तनयः पुरा. யயாதியோட பிள்ளை. இப்போ யயாதியோட பிள்ளை யாருன்னா சூரசேன அபிதக சூரக தத்ர அபூத் மேதினி பதிஹி மதுரான் சூரசேனாம்ச்ச புபுஜே விஷயான் நிருப. ஸோ யயாதியோட பிள்ளையாகப்பட்ட சூரசேனன் அப்படின்னு பெயருடைய அபிதகன பெயருடைய சூரக ரொம்ப சூரன் வீர சூரன் அவன். ஸோ தத்ர அபூத் மேதினி பதி அவன் ராஜாவாக ஆனான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தா இந்த மதுராவோட ராஜாவை சூரசேனன்கிற ராஜா ஆனான். மாதுரான் சூரசேனாம்ஷ. ஸோ அந்த சூரசேனுடைய வம்சம் அது மதுரையில் இருக்கக்கூடாது மாதுரான்னு பேர். ஸோ மாதுரான மதுரை நகரில் வசிக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். புபுஜே விஷயான் விஷயான நாடுகள் எல்லாம் விஷயான்னு சொன்னால் வெறும் விஷயம் மட்டும் அர்த்தம் இல்லை. விஷயன்னா நாடுன்னு ஒரு அர்த்தம் ஊர் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஊர்கள் அப்படி எல்லா ஊர்களையும் அவர்கள் ஆண்டு அனுபவித்தார்கள். புபுஜேனா அனுபவிக்கிறது. அந்த ராஜ்யத்தை நன்றாக அனுபவித்தார்கள் சூரசேன வம்சம். சூரசேன அபிதஹ சூரஹ தத்ர அபூத் மேதினி பதிஹி மாதுரான் சூரசேனாம்ச்ச புபுஜே விஷயான் நிருப. தத்ர உத்பன்னக கஷ்யப அம்சக ஷாபாச்ச வருணஸ்ய வை வசுதேவக அதிவிக்யாதக சூரசேன சுதக ததா வைஷ்யவிருத்திரதக சோ அபூத் மிருதே பிதரி மாதவக. ஸோ வசுதேவக அதிவிக்யாதக யார் வசுதேவர் பிறக்கிறார். யார் அவர்னு பார்த்தா தத்ர உற்பனக கஷ்யப அம்சக. ஸோ கஷ்யப்பருக்கு சாபம் இருக்க ஏற்கனவே. கஷ்யப்பரும் அவருடைய ஒய்ஃப் யார் அதிதி வரமாட்டேங்கிற பாருங்க அதிதி. ஸோ அதிதியும் கஷ்யப்பருக்கு ஏற்கனவே சாபம் இருக்கே பூமியில் வரணும்னு சாபம். வர்ணன் அவனோட குதிரை வாங்கிட்டு போனான்னு கொடுக்கவே இல்லை சொல்லிட்டு சாபத்தை விட்டான்லே. அந்த சாபத்தினால அவன் பூமியில் பிறக்க வேண்டியிருக்கு. அப்போது கஷ்யப்பரோட அம்சமாக பிறந்தவர் தான் வசுதேவர். ஸோ வசுதேவக அதிவிக்யாதக ரொம்ப புகழ் பொருந்தவராக கஷ்யப்பரோட அம்சமாக வருணனுடைய சாபத்தினால் அவர் இந்த பூமிக்கு வந்தார். சூரசேன சுதக சூரசேனுடைய பிள்ளையாக வசுதேவராக அவர் இங்கே பூமிக்கு வர. வைஷ்யவிருத்திரதக அதான் மிருதே பிதரின்னு அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் அந்த சூரசேனனோடு இறந்ததுக்கு அப்புறம் மாதவக மதுகுலத்தில் வந்தவர். மாதவக அப்படின்னு சொல்லும்போது அந்த மது குலத்தில் அது மது விருஷ்டி பலவிதமான ஜாதிகள் அங்கே இருக்குது. நிறைய ஜாதிகள் இருக்குது. ஸோ அதில் மதுகுலத்தில் வந்தவரான அவர் வைஷ்யவிருத்திரதக ஸோ அபூத். ஸோ வைஷ்யவிருத்தின்னு வியாபாரம். இந்த வியாபாரம் செய்பவராக அந்த குலத்தை அந்த இதில் ஈடுபட்டார் இந்த வசுதேவர். तत्र उत्पन्नः कश्यप अंशः शापात् वरुणस्य वै वसुदेवः अतिविख्याताः शूरसेन सुतः तदा वैश्ववृत्तिरतः सो अभूत् वृते पितरि माधवः. विख्याताः அல்ல विख्यातः ரெண்டாலே. उग्रसेनः बभूव अथ कंसः तस्य आत्मजो महान् अदितिः देवकी जाता देवकस्य सुता तदा शापाद् वै वरुणस्य अथ कश्यप अनुगता किल. ஸோ உக்ரசேனக பபுவ அத அதுக்கப்புறம் ராஜாவாக ஆனது யாருன்னா உக்ரசேன ராஜா. வசுதேவருக்கு அப்புறம் எதுகுலத்தில் அந்த உக்ரசேனரே ராஜாவானார். கம்சக தஸ்ய ஆத்மஜகா உக்ரசேனோட பிள்ளை கம்சன். மகான் கம்சகன் என்னது பெரிய மகான். இந்த இடத்துல மகான் என்னது மகத்துவம் என்னதுக்கு பலத்துக்கும் வீரத்துக்கும் மகானாக இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி அந்த உக்ரசேனுடைய பிள்ளை கம்சன் பிறந்தான். அதிதிகி தேவகி ஜாத்தா அந்த சமயத்தில் அதிதி என்ன பண்ணினா தேவகியாக பிறந்தாள். அவள் யார் அதிதி உடைய யார் வருணசிய ஷாபாத் அதுவும் பின்னாடி வருது. வருணனுடைய சாபத்தினால அதிதியும் பிறக்க வேண்டி வந்தது தேவகியாக. எப்படி பிறந்தா தேவகசிய சுதா உக்ரசேனுடைய பிரதர் தேவகனுடைய பிள்ளை பெண்ணாக தேவகசிய சுதா ததா தேவகன்கிறவனுடைய பெண்ணாக அவள். அப்போ கம்சனும் தேவகி யார் சித்தப்பா பெரியப்பா குழந்தைகள். அதனால அண்ணா தம்பி. அதனால தான் அவன் சொல்கிறானே நான் என் தங்கைக்கு நான் ஓட்டுறேன்னு வரான் இல்லையா தேரை ஓட்டுற வச்ச கல்யாணத்தில். ஸோ அப்படி தேவகனுக்கு பிறந்தாள் அவள். கஷ்யப அனுகதா கிலா கஷ்யபருடைய கூடையே கஷ்யபர் எப்போ வந்தாரோ அதே சமயத்தில் இவளும் தேவகனுக்கு பிறந்தாள்.
कंसेनः बभूव अथ कंसः तस्य आत्मजो महान् अदितिः देवकी जाता देवकस्य सुता तथा शापात् वै वरुणस्य अथ कश्यपा अनुगता किल कश्यप अनुगता किल दत्ता सा वसुदेवाय देवकेन महात्मना विवाहे रचिते तत्र वागभूद्गगने तदा ஸோ வசுதேவாய தத்தா வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டாள் தத்தம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு வசுதேவருக்கு தேவகிய தேவகேன தேவகன் யார் அப்பா தேவகனால் அந்த பெண் கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டாள் மகாத்மனா தேவகேன மகாத்மாவாக இருந்த தேவகனால் விவாகே ரச்சிதே தத்திர விவாகம் நல்ல ஏற்பாடு ஆயிருக்கு ஸோ அந்த சமயத்தில் வாகபூத் விவாகம்லாம் முடிஞ்சாச்சு ரச்சித்தேன்னு விவாகம் முடிந்த நேரத்தில் வாகபூத் ககனே ததா வானத்தில் சத்தம் ஏற்பட்டது வானத்தில் ஒரு அசரீரி கேட்டது दत्ता सा वसुदेवाय देवकेन महात्मना विवाहे रचिते तत्र वागभूत् गगने तदा कंस महाभाग देवकी गर्भसंभवः अष्टमः तु सुतः श्रीमान् तव हन्ता भविष्यति அவ்வளோதான் வானத்தில் அசரீரி கேட்டது இங்கே ரதத்தில் போடுறது அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ரதத்தில் கூட்டின்னு போகிறதெல்லாம் இந்த இடத்துல இங்கே வரல தேவி பாகவதத்தில் அப்போ கூட்டின்னு போயிருக்கிற நேரத்தில் தான் அந்த அசரீரி வாக்கு கேட்கும் இல்லையா கம்சா மகாபாகியமுடைய கம்சா கேளு தேவகி கர்ப்ப சம்பவம் இந்த தேவகியோட வயிற்றில் பிறக்கக்கூடிய அஷ்டமக சுதக 8வது பிள்ளை ஸ்ரீமான் ஸ்ரீ பொருந்தியவனாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை தவகந்தா பவிஷ்யதி உன்னுடைய கொல்லக்கூடியவனாக இருப்பான் உன்னை அவன்தான் கொல்வான்னு சொல்கிறது மேலிருந்து வாக்கு कंस महाभाग देवकी गर्भसंभवः अष्टमः तु सुतः श्रीमान् तव हन्ता भविष्यति तच्छ्रुत्वा वचनं कंसः विस्मितः अभूत् महाबलः देववाचं तु तां मत्वा सत्यां चिन्ताम् अवापसः ओके तच्छ्रुत्वा वचनं कंसः அந்த வார்த்தையை கேட்டு வானத்துலேருந்து வார்த்தையை கேட்குறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மகாபலம் வருது எனக்கு இந்த குழந்தையால் சாவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லையா அவனுக்கு ஸோ ஒரு ஆச்சரியம் ஏற்படுது அந்த மகாபலம் வருது கம்சனுக்கு தேவவாச்சம் சத்தியாமத்வா தேவவாக்கு பொய்யாகாது அதுவும் தோன்றது அவனுக்கு தேவவாக்கு எங்கேயாவது பொய்யாகாது ஸோ சத்தியாமத்வா அது சத்தியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சிந்தாம் அவாபசக ஒரு கவலை வந்துடுது உடனே தேவவாக்கு பொய்யாகாது அதனால அவனுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது श्रुत्वा वचनं कंसः विस्मितः अभूत् महाबलः देववाचं तु तां मत्वा सत्यां चिन्ताम् अवापसः किं करोमि इति सञ्चिन्त्य विमर्शम् अकरोत् तदा निहत्य येनां न मे मृत्युः भवेत् अद्यैव सत्वरम् ओके கிம் கரோமி அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தான் விமர்சகம் அதான் மனசுக்குள்ளே விமர்சனம் பண்ணுறான் என்ன பண்ணலான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அதை பண்ணிவிட்டு நிகத்திய ஏனாம் இவளை கொண்டு விடுறேன் இவளுக்கு குழந்தை பிறந்தா தானே அதனால ஏனாம் நிகத்திய ஏனாம்னா இந்த பெண்ணை இந்த தேவகியை நான் இன்றே கொன்று மிருத்யு ந பவேத்துமே எனக்கு அப்புறம் என்னை யாரும் கொல்லுவா யாரும் என்னை கொல்ல முடியாது அதனால எனக்கு சாவு ஏற்படாது அத்தியேவ சத்வரம் உடனடியாக நான் இவளை கொல்ல போகிறேன்னு முடிவு கொண்டான் கம்சன் करोमि इति सञ्चिन्त्य विमर्शम् अकरोत् तदा निहत्य एनां न मे मृत्युः भवेत् अद्यैव सत्वरम् उपायो न अन्यथा च अस्मिन् कार्ये मृत्युभयावहे इयं पितृष्वसा पूज्या कथं हन्मि इति अचिन्तयत् ஸோ ந அந்யதா உபாயக வேறு உபாயம் ஒன்றுமே இல்லையே இவளை கொண்டு தானே ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு அஸ்மின் காரிய மிருத்யுபயாவகே ஸோ நான் இவளை கொல்லும்போது மிருத்யுபயாவகேன்னு என்னது மிருத்யு எனக்கு வரப்போகிறதுங்கிற பயத்தினால் ஏற்பட்டது இது இல்லையா இவளை கொல்லணுங்கிற எண்ணம் ஏன் ஏற்பட்டது எனக்கு சாவு வந்துடும் இவளோட குழந்தையால் அதனால் என்னுடைய மரணம் பயம் கொடுக்கக்கூடிய என்னுடைய மரணம் ஏற்படுங்கிறதுனால இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேனே இயம் பித்ருஸ்வசா பூஜ்யா ஸோ பித்ருஸ்வசன் என்னுடைய சிஸ்டர் என்னோடய அப்பா மூலமாக அதாவது சித்தப்பா பெரியப்பா பொண்ணுவா ஸோ பித்ருஸ்வசாங்கிறது சித்தப்பா பெரியப்பா பொண்ணு மாதிரி என்னுடைய தங்கை இவள் ஸ்வசா என்னுடைய சிஸ்டர் பூஜ்யா இவளை பூஜைக்கு தகுந்தவள் என்னோட ஓன் சிஸ்டராக இருக்கா இல்லையா என்னுடைய அதாவது சித்தப்பா பொண்ணு அதனால இவளை பூஜைக்கு இல்லையா வேணும் நான் இப்போ கொல்ல போகிறேனே கதம் ஹன்மி எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னு அடுத்த எண்ணம் வருது இது அச்சிந்தை அடுத்த யோசனை இப்படி தோன்றது அவனுக்கு उपायो न अन्यथा च अस्मिन् कार्ये मृत्युभयावहे
इयं विदृश्वसा पूज्या कथम् अन्वी इति अचिन्तयत् पुनर्विचारयामास मरणं मे अस्ति अहो स्वसा पापेन अपि प्रकर्तव्या देहरक्षा विपश्चिता ஸோ புனர்விசாரயாமாஸ் இப்போ அடுத்த எண்ணம் என்ன பண்ணுறது இவளை கொல்லலாமா இவள் ரொம்ப பூஜைக்குரியவள் என்னுடைய சிஸ்டர் கொல்லது எப்படின்னு யோசிச்சவன் அடுத்த சிந்தனை வருது மரணமே அஸ்தி அஹோ ஸ்வசா இவளால் தான் எனக்கு சாவே வரப்போகிறது ஸ்வசான சிஸ்டர் இவளால் தான் என்னுடைய சிஸ்டரால் தான் எனக்கு சாவே வரப்படுது அஹோ எனக்கு மரணம் எனக்கு மரணம் வருது பாப்பேன அபி அதாவது விபஷ்சிதான நல்ல புத்திசாலி நல்ல விவேகத்தோடு கூடியவன் அப்படி விவேகத்தால் ஆராயக்கூடியவன் பாப்பேன அபி என்ன பாவம் செய்தாவது எந்த பாவத்தை மேற்கொண்டாவது தேகரட்சா பிரகர்த்தவியா தேகத்தை ரட்சிச்சே ஆகணும் நான் இப்போ தேகத்தை ரட்சிக்கணும் என்ன பாவம் வேணால் அதுக்கு பண்ணலாம்னு அடுத்த எண்ணம் வருது அவனுக்கு पुनर्विचारयामास मरणं मे अस्ति अहो स्वसा पापेन अपि प्रकर्तव्या देहरक्षा विपश्चिता प्रायश्चित्तेन पापस्य शुद्धिः भवति सर्वदा प्राणरक्षा प्रकर्तव्या बुधैः अपि येन सा तथा ஸோ பிராயஷ்சித்தேன பாபஸ்ய பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்க வேண்டியதான் பாவத்தை பண்ணிட வேண்டியது அதுக்கப்புறம் பிராயச்சித்தத்தை தேடி அதை பிராயச்சித்தத்தால் பண்ணி சுத்திர்பவதி சுத்தமாக்கிக்கலாமே இப்போ பாவத்தை பண்ணுறேன் ரைட்டு அதுக்கு எதாவது பிராயச்சித்தம் இருக்கும் அதை வச்சுட்டு நான் சுத்திகி பவதி சர்வதா எப்போவுமே சுத்தம் ஏற்பட்டுடுமே அப்புறம் என்ன கவலை இந்த பாவத்தை பண்ணுறதுனால ஸோ பிராணரட்சா பிரகர்த்தவியா புதைகின்னு புத்திசாலிகளால் பிராணரட்சம் பண்ணியே தீரணம் ஏனஸ்னாலும் பாப்பம் அம்ஹகனாலும் பாபம் அம்ஹக ஏனஸு பாபக எல்லாமே ஸோ அதெல்லாம் பாபத்தை குறிக்கக்கூடியது ஏனசா ததா ஸோ பாபத்தால் கூட தேகத்தை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டார் கம்சன் प्रायश्चित्तेन पापस्य शुद्धिः भवति सर्वदा प्राणरक्षा प्रकर्तव्या बुधैः अपि येन सा तथा विचिन्त्य मनसा कंसः खड्गमादाय सत्वरः जग्राह तां वरारोहां केशेषु आकृष्य पापकृत् ஸோ மனசா விசிந்தியா மனசில் நல்லா யோசித்து பார்த்துட்டு கம்சன் கட்கமாதாய வாழை உருவிட்டான் அப்படி வாழை தூக்கினான் சத்வரக வேகமாக வாளை உருவி தாம் வராரோகாம் அழகான இடுப்பை உடைய அந்த பெண்ணை கேஷேஷு ஆக்ரிஷ்ய தலையை பிடிச்சி இழுத்தான் கம்சன் ஸோ ஜக்ராக தலையை பிடித்து ஆக்ரிஷ்ய தலையை பிடிச்சி இழுத்தான்னு அவளை பாபக்கிருத்து பாபத்தை செய்யக்கூடியவனான அந்த கம்சன் मनसा कंसः खड्गमाधाय सत्वरः जग्राह तां वरारोहां केशेषु आकृष्य पापकृत् कोशात् खड्गम् उपाकृष्य हन्तुकामः दुराशयः पश्यतां सर्वलोकानां नववूढां तां चकर्षः கோஷாத்னா ஒரைன்னு அர்த்தம் கோஷம்னா ஒரை ஸோ உரையிலிருந்து வாழை எடுக்கிறான் வெளியில் டக்குனா கட்கம்னாலும் வாள் ஸோ வாழை எடுத்து ஹந்துகாமக கொல்லறதுக்கு ரெடி ஆகிட்டான் துராஷை ஆசயம்னா ஹிருதயம் கெட்ட ஹிருதயத்தை உடையவன் கெட்ட மனசை உடையவன் அவன் வந்து இவளை கொல்லறதுக்கு ரெடி ஆகிட்டான் சர்வலோகானாம் பட்சதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு எப்படி வீதி வரம் போயிட்டுருக்கு அந்த சமயத்தை சக்கல பேர் அங்கே நிற்கிறா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே கத்தியை உருவிட்டான் நவ ஊடாம் புதுசாக கல்யாணம் இருக்குது ஊடம்னா கல்யாணமானவள்னு அர்த்தம் ஸோ நவ ஊடாம் புதுசாக கல்யாணம் ஆகப்பட்ட அந்த பெண்ணை தாம் சக்கர்ஷக அவளை பிடித்து இழுத்தான் खड्गम् उपाकृष्य हन्तुकामः दुराशयः पश्यतां सर्वलोकानां नवमूढां तां चकर्षः हन्यमानां च तां दृष्ट्वा हाहाकारः महान् अभूत् वसुदेव अनुगाः वीराः युद्धाय उद्यतकार्मुकाः ஹன்யமானாம் அவளை கொல்ல போகிறான் இப்போ ரெடி ஆகிட்டான் ஸோ கொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை தாம் திருஷ்டுவா அந்த தேவிகையை பார்த்து ஹாஹான்றா எல்லாரும் கதறா ஐயோ தேவிகை கொல்லப்படுறான்ட்டு எல்லாருக்கும் அலறா எல்லாருமே ஹாஹாக்காரம் பண்ணுறா மகானபூத்து ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறச்சோ பயங்கர சத்தமாக இருக்குது வாசுதேவ அனுகாக வாசுதேவனை பின்பற்றக்கூடியவர்கள் இது அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவருடைய ஃபாலோவர்ஸு எல்லாரும் அங்கே இருக்கா கல்யாணத்துக்கு வந்தவா ஸோ வீரர்கள் எல்லாருமே யுத்தாய உத்தியத கார்முகாக ரெடி ஆகிட்டா இவன் கூட சண்டை போடலான்னு சொல்லிட்டு வசுதேவனோட ஆள்கள் எல்லாம் கம்சனை கூட சண்டை போடுறதுக்கு அவள் ரெடி ஆகிட்டா யுத்தியத கார்முகாம்னாலும் வில்லுன்னு அர்த்தம்
ஸோ அந்த வில்லை எடுத்தார்கள், எல்லாரும் சண்டை போட ரெடியாக வசுதேவனோட ஆட்கள். अन्यमानान्यतां दृष्ट्वा हाहाकारः महान् अभूत् वसुदेव अनुगाः वीराः युद्धाय उद्यतकार्मुकाः मुञ्च इति प्रोच्युः तं ते तदा अद्भुतसाहसाः कृपया मोचयामासुः देवकीं देवमातरम्. ஓகே, முஞ்ச விடு அவளை விடு அப்படின்னு எல்லாம் கத்தரா புரோச்சு எல்லாரும் சொல்கிறா. தே ததா அத்புத சாகசாகா, ரொம்ப சாகசமுடையவர்கள். கம்சனுக்கு கூட சண்டை போடுறேன், என்ன ஒரு தைரியம் உணவளுக்கு. அதனால் அற்புதமான சாகசத்தோடு கூட சண்டைக்கு ரெடியானவர்கள்லாம் அவ்வளோ விடுன்னு கத்தனோதே. கிருபையா மோச்சையா மாசுகு தேவகி. ஸோ தேவமாத்திரம்னு சொல்கிறார். எல்லா தேவர்களுடைய அம்சம் தேவகிட்ட இருக்குது. எல்லா தேவர்களுடைய அம்சத்தோடு தான் அந்த தேவகி வரா. ஸோ அப்படி தேவமாதரம், அப்படி தேவர்களோட அம்சத்தோடு கூட பிறந்த அந்த தேவகி ஆகப்பட்டவளை கிருபையா மோச்சையா மாசுகு, கிருப்பையோடு அவன் இப்போ விடுறான். அவன் எல்லாரும் கத்தின உடனே கொஞ்சம் கையை விடுறான். மோச்சையா மாசுகுன்னு சொன்னால் அவன் விடலை, இவா மோச்சிதகான்னு சொல்லலையே. மோச்சையா மாசுகுன்னா அவள் வந்து இவளை பிடிச்சி இழுத்து விட வைக்கிறாங்கிற மாதிரியும் வருதுங்க. தத் யுத்தம் அபவத் கோரம் வீராணாம் ச பரஸ்பரம் வசுதேவ சகாயானாம் கம்சேன ச மகாத்மனா. கரெக்டு. அப்போ அவள் தான் கொஞ்சம் பிடிச்சி இழுத்து விட வச்சிருக்கா. ஏன்னா யுத்தம் நடக்கிறது, இப்போ அங்கே யுத்தமே நடக்கிறது. வசுதேவர் ஆட்கள் கூட வீராணாம் வீரர்கள், அந்த வீரர்களோட தத் யுத்தம் அபவத் கோரமாக யுத்தம் நடக்கிறது இந்த தேவகியை விடுவிக்கிறதுக்காக வேண்டி. வசுதேவ சகாயானாம் கம்சேனச்சா, வசுதேவர்களுடைய ஹெல்ப் பண்ணுற ஆட்கள் கம்சன் கூட சண்டை போட்டால் மகாத்மனா கம்சேனா. கம்சன் மகாத்மாவான கம்சனோட இவர்கள் சண்டையிட்டார்கள். वर्तमाने तथा युद्धे दारुणे लोमहर्षणे कंसं निवारयामासुः वृद्धाः ये यदुसत्तमाः. ஸோ யுத்தம் நடக்கிறது ஆரம்பிச்சாச்சு. தாருணே லோமன ரோமம், லோமஹர்ஷனே லா ரளையோகோ அபேதகான்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். ராவர இடத்துல லா போடுறான். பிரஹ்லாதகாம்பா, பிரஹ்லாதகான்னு சொல்லாமல் பிரஹ்லாதகாம்பா. அப்புறம் ராக்கு பதிலாக லா போட்டு பார்க்கணும், அந்த இடத்துல அர்த்தம் வந்துடும். இளா அது மாதிரி இளாங்கிறது டா, சில இடத்துல லா வந்து டாவாமாகும். இளான இடா. ஸோ அதான் இளான பூமி. இடஸ்பதி, ஒரு ராஜாவுக்கு இடஸ்பதின்னு ஒரு பேர். ஏன்னா லா வந்து டாவாயிடுறதுங்க. ஸோ இப்படிலாம் அந்த எழுத்து மாற்றி பார்த்தா நமக்கு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸோ ரோமஹர்ஷனம் புரியுறது, புல்லரிக்கிறது. அந்த ரோமம் கோரமாக நடக்கிறது அந்த யுத்தம். ஸோ அந்த யுத்தமாவோட தாருணம், கொடிய யுத்தம் நடக்கிறது. கம்சகா நிவார விருத்தாக, அந்த ஊரில் உள்ள பெரிய ஆட்கள்லாம் கம்சனை தடுக்கிறான். எப்போ வேண்டாம், யுத்தம் வேண்டாம், தங்களோட கல்யாண சமயத்தில் எதுக்கு யுத்தம் பண்ணுறேங்கிற மாதிரி அவள் தடுக்கிறா. எது சத்தமாக யாதவர்களில் சிறந்தவர்கள் நல்லவர்கள் எல்லாரும் அந்த கம்சனை தடுத்தார்கள். वर्तमाने तथा युद्धे दारुणे रोमहर्षणे कंसं निवारयामासुः वृद्धाः ये यदुसत्तमाः. पितृश्वसा इयं ते वीर पूजनीया च बालिशा न हन्तव्या त्वया वीर विवाह उत्सव संगमे. சொல்றா பாலிஷா. ஐயோ பாவம், ஒன்றுமே தெரியாது இந்த பொண்ணுக்கு. சின்ன பொண்ணு தேவகி, உன்னுடைய சிஸ்டர், உன்னுடைய சித்தப்பா பொண்ணு. ஹே வீரனே பூஜனியா, நீ அவளை பூஜிச்சு கொண்டாடியில் வச்சுக்கணும். ஒரு சிஸ்டர் இல்லையா அவளையே இப்படி பண்ணுற நீ. ஸோ ந ஹந்தவ்யா தோயா, உன்னால் கொல்லப்படக்கூடாதுப்பா, நீ கொல்லாதே அவளை. விவாக உற்சவம், அது கல்யாணம் தான் இருக்குது. ஸோ அந்த விவாக உற்சவமே நான் முடியலை. அப்படி இந்த சங்கமிக்கிற வச்சு எல்லாரும் கூடியிருக்கிற இடத்துல நீ இந்த மாதிரி கொல்லாதே நான் அவள் அட்வைஸ் பண்ணுறா விருத்தர்கள். पितृश्वस इयं ते वीर पूजनीया च बालिशा न हन्तव्या त्वया वीर विवाह उत्सव संगमे. पितृश्वसा इयं दीर्घं. स्त्री हत्या दुस्सहा वीर कीर्तिग्नि पापकृत्तमा भूतभाषितमात्रेण न कर्तव्या विजानता.
ஸ்திரீஹத்யா துஸ்ஸகா, சகிக்க முடியாதுப்பா. பெண்ணை போய் கொலை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஸோ ஸ்திரீஹத்யாங்கிறது ரொம்ப சகிக்க முடியாத பாவம். அது கீர்த்திக்னி, ஒன்று புகழையே கெடுத்துருமே. நீ பேர் விட புகழ்மிக்க அரசனாக உட்காண்டிருக்காய், உன்னுடைய கீர்த்தியை கொல்லுமது கினி. ஸோ பாபகிருத்தமா, ஸோ அது வந்து பாபத்தை உனக்கு செய்யக்கூடியதாக ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்திரீஹத்யா பண்ணினியா. பூத பாஷித, பூதம் ஏதோ பூதம் சொல்லியிருக்கு ஆகாசத்தில் உட்காந்து, ஏதோ பூதம் உனக்கு பிடிக்காத ஆள் கூட சொல்லியிருக்கலாம், தெரியாது. ஸோ பூத பாஷிதம், அந்த பூதம் ஆகாசத்துலேருந்து ஏதோ அசரீரி வாக்கு சொல்லிதுங்கிறதுனால அதுக்காக வேண்டி, அந்த காரியத்துக்காக வேண்டி ந கர்த்தவியா விஜானதா, அறியாமல் என்ன ஏது யார் சொன்னால் யார் ஏற்பாடு பண்ணினா இந்த வார்த்தை வரத்துக்கு, இதெல்லாம் ஆராய்ஞ்சு அறியணும். அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கணும். ஆராயாமல் விஜானதா, ஒன்றுமே தெரியாமல் இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸ்திரீஹத்யா துஸ்ஸஹா வீர கீர்த்திக்னி பாபகிருத்தமா பூதபாஷித மாத்ரேன ந கர்த்தவ்யா விஜானதா அந்தர்ஹிதேன கேனாபி சத்ருணா தவ ச அஸ்ய வா உதிதா இதி குதஹ ந ஸ்யாத் வாக் அனர்த்தகரி விபோ. ஓகே, அந்தர்ஹிதேன கேனாபி சத்ருனா, யாரோ மறைஞ்சு, ஒரு எதிரி யாராக இருப்பான், அவன் மறைஞ்சு, அந்தர்ஹிதான மறைந்துன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய சத்ருக்கள் யாராவது இப்படி மறைஞ்சு, தவாச்ச அஸ்யவா, இல்லை வசுதேவருக்கு பிடிக்காத யாராவது. ஸோ வசுதேவர் நீ கொல்லுவே இல்லையா? இப்போ ஒன்றா இப்படி சொன்னானா, வசுதேவருக்கு பிடிக்காத ஆள் வசுதேவரை கம்சன் கொல்லட்டங்கிற ஆசையில் கூட சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தையை. நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு பண்ணுறேன்? ஸோ உதித்தான்னு சொல்லப்பட்டது வசுதேவருக்கு பிடிக்காத யாரோ, இல்லை உனக்கு பிடிக்காத யாரோ, உன்னுடைய சத்ருவோ, இதை மாதிரி சொல்லியிருக்கலாமே. குத்தகானா சியாத், அப்படியே இருக்கக்கூடாது. அந்த வாக்கு அசரீரி வாக்கு ஏதோ எங்கேருந்தோ வந்ததுன்னு யாரோ இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கலாம் இல்லையா? அனர்த்தகரி விபோ, இது அனர்த்தமாக ஏற்படுத்துறதுக்காக, ஏதோ ஒரு அனர்த்தத்தை ஏற்படணும் இந்த கல்யாண சமயத்தில் அப்படின்னு இந்த உங்கள் 2 பேரில் யாரோட எதிரி இது மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு சொல்கிறாவ. அந்தர்ஹிதேன கேனாபி சத்ருணா தவ ச அஸ்ய வா உதிதா இதி குதஹ ந ஸ்யாத் வாக் அனர்த்தகரி விபோ. யசசக தே விகாதாய வசுதேவ கிருஹஸ்ய ச அரிணா ரச்சிதா வாணி குணமாயா விதா நிருப. அதாவது யசசக தே, உன்னுடைய புகழை கெடுக்கணும்னு. ஸோ விகாத்தனம்னு, விகாத்தனா அழிக்கிறதுக்கு, உன்னுடைய புகழை கொள்வதற்காக, அழிப்பதற்காக. வசுதேவ கிரகசிய, அது மாதிரி வசுதேவருடைய கிரகமே நாசமாக போயிடும். பொண்டாடி கல்யாணம் ஆன உடனே பொண்டாடி செத்து போயிட்டா, எவ்வளோ கேவலமான இது அவருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கும் ஒரு நாசத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அரிணா ரச்சிதா வாணி, உன்னுடைய எதிரி தான் யாரோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கா. 8வது குழந்தை ஒன்று கொல்லுன்ட்டு அவள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா. குணமாயா வித, அவளுக்கு குணத்தை பற்றியும் மாயையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏனோ தானே உள்ளவெல்லாம் இந்த மாதிரிலாம் அசரீரி மாதிரிலாம் பேச முடியாது. ஸோ ஏதோ மாயையை அறிந்தவர்கள், இந்த குணங்கள் பண்ணக்கூடிய மாயையை அறிந்தவர்கள், விதான அறிந்தவர்கள் இது ஏற்பாடு பண்ணியிருக்கா. உன்னோட எல்லாரும் குலத்தை நாசம் பண்ணுறதுக்குன்னே ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. பிபேஷி வீரக த்வம் பூத்வா பூதபாஷித பாஷயா யசோ மூல விகாதார்த்தம் உபாயக து அரிணா கிருதக. பிபேஷி வீர, ஐயோ நீ பயப்படுறியா? நீ வீரனாச்சே, வீரனை நீ பயப்படலாமா? இப்படி பிபேஷி பயப்படுறியான்னு. ஸோ பூத்வா பூத பாஷித பாஷையா, அதுவும் ஏதோ பூதம் பேசிட்டு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பூத பிசாசு ஏதோ பேசியிருக்கு, அந்த பாஷையை கேட்டு நீ பயப்படுறியே. யசோ மூல விகாதார்த்தம், உன்னுடைய புகழை அழிக்கிறதுக்காக வேண்டிதான் அந்த பயம்லாம் உங்கள்கிட்ட வந்திருக்கு போல் இருக்கு. அவளுடைய வார்த்தைகள் ஒன்று அழிக்கிறதுக்கு இல்லை, நீ உன்னோட பயமே ஒன்று அழிக்கிறதுக்கு. யசோ மூலம் வேரோடு உன்னுடைய புகழை அழிப்பதற்காக இது வந்திருக்கு. உபாயகா தூ அரிணாகிருத்தகா, இந்த உபாயத்தை ஒரு எதிரியை மேற்கொண்டிருக்கான். உன்னுடைய புகழ் அழிக்கணும், உன்னை நாசப்படுத்தணுங்கிறதுக்காகவே உன்னுடைய எதிரி இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கான். நீ அதுக்கு போய் பயப்படலாமா? பித்ருஷ்வசா ந ஹந்தவ்யா விவாக சமயே புனக பவித்தவ்யம் மகாராஜ பவேச்ச கதம் அன்யதா. பித்ருஷ்வசா, சித்தப்பா பொண்ணு, உன்னுடைய சிஸ்டர், ந ஹந்தவ்யா, கொல்லவே படாது. அதுவும் விவாக சமயே புனக, அதுவும் சாதாரணமே கொல்லப்படாது ஒரு சிஸ்டரை. அதே சமயத்தில் கல்யாண சமயத்தில் போய் கொல்றது எவ்வளோ பெரிய பாவம், அதெல்லாம் கொல்லக்கூடாதுப்பா. மகாராஜா, ஹே மகாராஜா, ஹே கம்சா, பவித்தவ்யம் பவேத்து, நடக்க வேண்டியது நடந்தே தீரும்.
அதனால நீ அதுக்கு பயந்துட்டு 8வது குழந்தைக்கு பயந்து நீ இப்போவே கொள்ளாதே. அதனால் பவித்தவியம் பவேத் ஏவ, அது கட்டாயம் நடக்கத்தான் செய்யும். கதமன்யதா, அது மாற்ற முடியாது. விதியை யாரால் மாற்ற முடியும்? ஸோ நடக்க வேண்டியது நடந்தே தீரும், வேறு மாதிரி நடக்காது. அதனால நீ இப்போ கொல்லாதேன்னு ஆரம்பிக்கிறான். இந்த யார் விருத்தர்கள்லாம் இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு. पितृश्वसान हन्तव्या विवाहसमये पुनः भवितव्यं महाराज भवेत् च कथम् अन्यथा एवं तैः बोध्यमानः असौ निवृत्तः न अभवत् यदा तदा तं वसुदेवः अपि नीतिज्ञः प्रत्यभाषत. ஸோ ஏவம் தைஹி, எல்லோரும் வயசானவள் எல்லாரும் எதுகுலத்தில் உள்ளவா இல்லையா, அப்போ அவள்லாம் அட்வைஸ் பண்ண உடனே போத்தியமானகன்னு எனக்கு புத்தி சொல்லினால அசௌ அந்த கம்சன் நிவர்த்தக அந்த ந அபவத் யதா, அதாவது அந்த உடனே இமீடியட்டாக கொல்லலை, அதிலிருந்து மாறினான். இமீடியட்டாக கொல்லலை, ஆனாலும் அவனுக்கு அந்த பயம் இருக்குது, ஏதோ அந்த பயமெல்லாம் போகலை. இருந்தாலும் இவன் வயசானவா சொல்கிறாளேங்கிறத கொஞ்சம் கேட்டு அதை நம்ம இப்போ இம்மீடியட்டாக கொல்ல வேண்டான்னு நிவர்த்தியானான், அந்த காரியத்திலேருந்து விடுபட்டான். ததாத்தம் வசுதேவக அப்படி உடனே இதான் சான்ஸ். வசுதேவர் பார்த்தார், கொஞ்சம் நம்மளும் சொல்லி பார்க்கலாம். நீதிஞக, நீதியை அறிந்தவர் அந்த வசுதேவர். பிரத்யபாஷத்தை அந்த கம்சனை பார்த்து அந்த கேப் கொஞ்சம் அப்படி பின்வாங்கிறான் இல்லையா, அந்த பின்வாங்கிற நேரத்தில் வசுதேவர் சொல்ல ஆரம்பித்தார். निवृत्तः न अभवत् यदा तथा तं वसुदेवः अपि नीतिज्ञः प्रत्यभाषत. कंस सत्यं ब्रवीमि अद्य सत्य आधारं जगत्त्रयं दास्यामि देवकी पुत्रान् उत्पन्नान् तव सर्वशः. कंस सत्यं ब्रवीमि अद्य, इन्नैक्कु सत्यத்தை சொல்றேன்ப்பா. நான் சத்திய ஆதாரம் ஜெகத்ரயம், சத்தியத்தில் தான் உலகம் எல்லாமே நிலை பெற்று நிற்கிறது. அந்த சத்தியம் இல்லைன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். ஸோ சத்தியத்தோடு நிலை பெற்று நிற்கிறது, சத்தியத்தினால தான் இந்த உலகங்கள் எல்லாமே. அந்த சத்தியத்தை நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு. தேவகி புத்திரான், தேவகிக்கு பிறக்க அந்த குழந்தைகளை தாஸ்யாமி உங்ககிட்ட கொண்டு கொடுக்குறேன். உற்பன்னான பிறக்க உற்பத்தி ஆன உடனே அந்த தேவகியோட குழந்தைய எடுத்துகிட்டு வந்து தவதாஸ்யாமி உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்றேன். சர்வசகா, நிச்சயமாக. ஸோ கட்டாயம் நான் அவனுக்கு எல்லா குழந்தைகளும் கொண்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் வசுதேவர் கம்சன்ட்ட. कंस सत्यं ब्रवीमि अद्य सत्याधारं जगत्त्रयं दास्यामि देवकी पुत्रान् उत्पन्नांश्च तव सर्वशः. जातं सुतं तुभ्यं न दास्यामि यदि प्रभो कुम्भीपाके तदा घोरे पतन्तो मम पूर्वजाः. ஸோ பிறக்க ஜாத்தம் பிறக்க நான் அந்த குழந்தைய துப்பியம் உங்ககிட்ட ந தாசியாமி நீ கொடுக்கலை என்றால், எதி ந தாசியாமி நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலை என்றால், ஹே பிரபோ, ஹே கம்சா, எனக்கு கும்பீபாக நரகம் கிடைக்கட்டும். கும்பீபாகே ததா கோரே பதந்து மம பூர்வஜாக. அது மட்டும் இல்லை, நான் போகிறது மட்டும் இல்லை, என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் கும்பீபாக நரகத்துக்கு போட்டோன்ட்டார். ஏன்னா பித்ருலோகத்தில் உட்காந்துருக்கா. கீழுள்ளவா செய்கிற காரியத்தினால மேலுள்ளவார்களோட ஜென்மம் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அவள் இப்போ பித்ருலோகத்தில் இருக்கும்போது லிங்க சரீரத்தில் இருப்பாள், அந்த சூஷ்மமான சரீரத்தில் இருப்பாள். அவள் அவளுக்கு சூஷ்ம தேகமாக இருக்குது. இப்போது அவள் ஸ்தூல தேகம் எடுக்கிறோச்சே, அவள் செய்த பாப புண்ணியத்துக்கு அடிப்படையில் ஸ்தூல தேகம் கிடைக்கிறதுன்னு மட்டும் இல்லை, பின்னாடி உள்ளவா செய்கிற பாப புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய இந்த ஸ்தூலமான தேகம் மாறும். அவள் கெட்டது பண்ணியிருந்தா கூட கீழுள்ளவா நிறைய பேர். அதுதான் பிரகலாதனோட புண்ணிய காரியத்தினால முன்னோர்கள் 10 தலைமுறைக்கு அவள் நல்லா கதி கிடச்சிதுன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் இவாளோட செயல்கள் அடிபடும். அப்போ இவர் என்ன சொல்கிறார், என்னுடைய முன்னோர்கள் இப்போ சூலதேகம் வர வச்சு கும்பிபாக நரகத்துக்கு போட்டோன்னு விட்டார். கும்பிபாகம் தான் இருக்கிறதே நரகத்திலே மகா கஷ்டமான யாத்தனைங்கிற துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய நரகம் கும்பிபாகம். அந்த நரக வர்ணனை இதுலேயும் விடுறதுல நம்மளுக்கு வருது. பின்னாடி 9th சாப்டரில் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே நரக வர்ணனை அங்கே, நம்ம 5வது சாப்டர் பாகவத மாதிரி. ஸோ அந்த கும்பிபாக நரகத்தில் என்னோடய பூர்வஜர்லாம் விழட்டும், உனக்கு நான் குழந்தையை தரலை என்றால். जातं सुतं तुभ्यं न दास्यामि यदि प्रभो कुम्भीभागे तथा घोरे पतन्तु मम पूर्वजाः. श्रुत्वा अथ वचनं सत्यं पौरवाः ये पुरस्थिताः ऊचुस्ते त्वरिताः कंस साधु पुनः कंसं साधु पुनः. ஸோ சத்தியம் வச்சனம் ஸ்ருத்வா,
இப்படி வசுதேவர் நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன்னு எல்லாம் அப்படி சொன்ன உடனேயே ஏ புரஸ்திதாக பௌரவாக, பௌரவர்கள்னா புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் பௌரவர்கள், புறம்னா ஊர் மக்கள்னு அர்த்தம். ஸோ ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொன்னால் ஊச்சுகூத்தே தொரிதாக கம்சனை பார்த்து பாரு, வெரி குட் எப்படி பேசுகிறார் பாரு அப்படின்னு கம்சனை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சாது வெரி குட் அப்படின்னு புனக மீண்டும் கோஷம் பண்ணுறா வசுதேவரோட வார்த்தையை கேட்டு. श्रुत्वा अथ वचनं सत्यं पौरवाह्ये पुरस्थिताः ऊचुभूते त्वरिताः कंसं साधु पुनः न मिथ्याभाषते क्व अपि वसुदेवः महामनाः केशं मुञ्च महाभाग स्त्रीहत्यापातकं तथा. ஸோ நான் மித்யா பாஷத்தை ஒருபோதும் குவாப்பின்னு எங்குமே எப்பொழுதுமே வசுதேவர் பொய்யே பேச மாட்டார். ஸோ ஒரு வாட்டி கூட பேச மாட்டார். வசுதேவக மகாத்மா அவர் யார்கிட்டையும் போய் பேச மாட்டார். அதனால இப்போ மகாபாகா ஹே கம்சா மகாபாகிய உடையவன் நீ என்ன பண்ணு, அவருடைய கேசத்தை விடுன்னு. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கான், கேசத்தை விடலை, வெறும் வாழைத்தான் எடுத்து தள்ளி வச்சுருக்கான். வாழையும் கையுமா நின்றுட்டு இருந்தார் கேசத்தை பிடிச்சிட்டு. இப்போ வாழைத்தான் தள்ளி வச்சுருக்கான். இப்போ கேசத்தை விடுன்னு கேட்குறாய்வா. அவளுடைய முடியை விடப்பா, ஸ்ரீஹத்தியா பாதகம் ததா, அது ஸ்ரீஹத்தியோட பாவத்தையும் நீ விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். அந்த பாதக தோஷத்தை பண்ணாதே. न विद्याभाषते क्व अपि वसुदेवो महामनाः केशं मुञ्च महाभाग स्त्रीहत्यापातकं तथा. व्यास उवाच एवं प्रबोधितः कंसः यदुवृद्धैः महात्मभिः क्रोधं त्यक्त्वा स्थितः तत्र सत्यवाक्य अनुमोदितः. ஸோ வியாசர் சொல்கிறார், இங்கே ஜனமேஜயனை பார்த்து இந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி வர்ணிச்சாச்சு. அப்புறம் ஜனமேஜயன் சொல்கிறார், ஏவம் பிரபோதித்தக, இவ்வாறு புத்தி சொல்லப்பட்ட கம்சன். ஸோ சரி, நான் இப்போ இமீடியட் சாவு வரப்போகிறது இல்லை, 8வது பிள்ளை, அது எப்போ வேணால் வரட்டும். ஸோ இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த கம்சன் எதுவிருத்தைகி, யாதவர் குலத்தில் உள்ள வயசானவாலாம் இப்படி சொன்ன உடனே மகாத்மபிகி, மகாத்மாக்களான அந்த விருத்தர்கள், எதுகுல விருத்தர்கள் வயசானவர் சொன்ன உடனே குரோதம் தெக்துவா ஸ்திதக, கோபத்தை விட்டுட்டான். அங்கே நிற்கிறான், கோபத்தை விட்டு நின்றான். தத்திர சத்தியவாக்கிய அனுமோதித்தக. ஸோ வசுதேவருடைய சத்தியமான வாக்கியத்தை ஏற்றுக்கொண்டு அனுமோதனை பண்ணிட்டான். ஓகே, நீ சொல்கிறது படி நான் இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய வார்த்தையை அனுமோதனை பண்ணி அதை ஏற்றவனாக கம்சன் அங்கு நின்றான். एवं प्रबोधितः कंसः यदुवृद्धैः महात्मभिः क्रोधं त्यक्त्वा स्थितः तत्र सत्यवाक्य अनुमोदितः. तथो दुन्दुभयः नेदुः वादित्राणि च सस्वनुः जयशब्दस्तु सर्वेषाम् उत्पन्नः तत्र संसदि. உடனே துந்துபி வாத்தியெல்லாம் முழங்கிறது. நேதுகுன நாதம் பண்ணியது, அதான் நேதுகுன நாதம் செய்தது. துந்துபி வாத்தியம் முழங்கிறது. வாதித்ராணி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாம் நாதஸ்வரம்லாம் எல்லாம் இசைக்கிறதுங்க. சஸ்வனுகு சத்தத்தை ஏற்படுத்தியது. ஸ்வனம்னா சத்தம். அந்த நாதஸ்வர சத்தமெல்லாம் கேட்டது. ஜெயசப்தா ஜெய்ஹோன்னு எல்லோரும் சத்தம் போடுறான். சர்வேஷாம் உத்பனக, எல்லோரும் ஜெயம் கம்சகி ஜெயின்னு சொல்லுவா எல்லாரும். ஏன்னா கம்சன் விட்டுட்டானே. ஸோ அப்போ ஜெயகோஷம் ஏற்பட்டது. சம்சதி, அந்த கான்ஃபரன்ஸில் எல்லோரும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லா நாதங்கள் எல்லாம் மீட்டப்பட்டது. ததோ துந்துபயோ நேதுஹ வாதித்ராணி ச சஸ்வனுஹ ஜய சப்தஸ்து சர்வேஷாம் உத்பன்னஹ தத்ர சம்சதி. प्रसाद्य कंसं प्रतिमोच देवकी महायशाः शूरसुतस्तदानीं जगामगेहं स्वजन अनुवृत्तः नववूढया वीतभयः तरस्वी. ஸோ கம்சம் பிரசாத்யா, அப்படி கம்சனை பிரசன்னமாக்கி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு புத்தி சொல்லி அவனை பிரசன்னமாக ஆக்கி, அதுக்கப்புறம் பிரதிமோச்ச தேவகியும், அவன்கிட்ட தேவகியை விடுவித்து, மகாயஷாகா சூரசுதக ததானீம், புகழ் பொருந்திய அந்த சூரசேனனுடைய பிள்ளையாகப்பட்ட அந்த வசுதேவன் அந்த சமயத்தில் அப்பொழுது கேகம் ஜகாம, வீட்டுக்கு போனார். தேவையை அழிச்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போனார். ஸ்வஜன அனுவர்த்தக, தன்னுடைய ஆட்களெல்லாம் சூழப்பட்டவராக, ஃபாலோ பண்ணப்பட்டவராக அந்த வசுதேவர் தன் வீட்டுக்கு சென்றார். நவ ஊடையா, தன் புது மனைவி, ஸோ புதுசாக கல்யாணம் பண்ணப்பட்ட தன்னுடைய மனைவியோடு கூட வீத பயம் எடுத்து, இப்போ கம்சன் இம்மீடியட்டாக கொல்ல மாட்டான். வீத பயமின்றி தரஸ்வின்னு வேகமாக தன்னுடைய வீட்டை அடைந்தார் அந்த வசுதேவர்.
प्रसाद्य कंसं प्रतिमोच्य देवकीं महायशाः सूरसुतः तदानीं जगामगेहं स्वजन अनुवृत्तः नव ऊढया वीतभयः तरस्वी इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां चतुर्थस्कन्धे कृष्णावतार कथोपक्रम वर्णनं नाम विंशोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ एकविंशोऽध्यायः। व्यास उवाच अथ काले तु सम्प्राप्ते देवकी देवरूपिणी गर्भं ददार विधिवत् वसुदेवेन संगता. ஸோ வியாசர் கதை சொல்லிட்டு இருக்கார். அந்த ஒரு சமயம் அந்த காலத்தில் சம்பிராப்திய காலம் வந்தபோது அந்தந்த நேரம் வரணுமே, அவள் தேவய ரூபிணி தேவகி, தேவர்களெல்லாம் ரூபமாக வடிவெடுத்த அந்த தேவகி கர்ப்பம் ததார விதிவத்து. ஸோ அவள் கர்ப்பம் ஏற்பட்டது. வசுதேவேன சங்கதா, வசுதேவரோடு கூடி அவளுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது. व्यास उवाच अतः काले तु सम्प्राप्ते देवकी देवरूपिणी गर्भं ददार विधिवत् वसुदेवेन संगता. पूर्णे अथ दशमे मासे सुषुवे सुतम् उत्तमं रूप अवयव सम्पन्नं देवकी प्रथमं यदा. ஸோ தசமே மாசே பூர்ணே 10 மாதம் முடியல. 10 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சுதம் உத்தமம், உத்தமமான ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறாள். சுஷுவேனது பிரசவித்தாள். ரூப அவயவ சம்பன்னம், எல்லாம் அவயவங்களும் அழகாக இருக்குது. ஒரு குற்றங்குறை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவளுக்கு. தேவகி பிரதமம், முதல் குழந்தை. அப்படி பெற்றெடுத்தால் முதல் குழந்தைய ஒரு விதமான குற்றங்குறை இல்லாமல் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அங்கமெல்லாம் ஹீனம் இல்லாமல் பிறந்திருக்கு. अथ दशमे मासे शुशुवे सुतम् उत्तमं रूप अवयव सम्पन्नं देवकी प्रथमं यदा. तदा आह वसुदेवः तां सत्यवाक्य अनुमोदितः भावित्वाच्च महाभागः देवकीं देवमातरम्. உடனே வசுதேவக தாம் ததா ஆக ஆகன்னு சொன்னார். தேவகியை பார்த்து இப்போ வசுதேவர் பேசுகிறார். வாக்கிய அனுமோதித்தக, வசுதேவனுக்கு சத்தியவாக்கியம் கொடுத்துருக்கார். ஸோ அந்த கம்சன் அதை ஒத்துன்ருக்கார். ஸோ கம்சன் அதை ஒத்துன்ருக்கிற அந்த கம்சனை நினச்சின்னு சத்தியவாக்கியத்தை தான் கொடுத்த வாக்கியத்தை மகாபாகியமுடைய வசுதேவர் பாவித்வாச்சா, இனிமேல் என்ன நடக்க போகிறது, இப்போ தன்னுடைய சத்தியவாக்கிய காப்பாற்றணும், அதை ஒத்துண்டு தான் கம்சன் பேசாமல் விட்டுருக்கான். அதனால இப்போ என்ன நடக்க போகிறதுங்கிறதை ஆக சொன்னார். யாருக்கு? தேவமாதரம் தேவி தேவகி. ஸோ தேவர்கள் அம்ச வடிவனான தேவகியை பார்த்து சொன்னார் வசுதேவர். तदा आह वसुदेवः तां सत्यवाक्य अनुमोदितः भावित्वा च महाभागः देवकीं देवमातरम्. தேவமாதரம் சொல்லும்போது அதித்தியோட அம்சம் தானே தேவகி. அவள் தானே தேவர்களெல்லாம் பெற்றெடுத்தாள். ஸோ அந்த அதித்தியை ரெஃபர் பண்ணி தேவகியை சொல்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. वरोरो समयं मे त्वं जानासि स्वसुत अर्पणे मोचिता त्वं महाभागे शपथेन मया तदा. ஸோ வரோருன்னு அழகிய தொடைகளை உடையவளே, ஊருன்னு தொடை. சமயம்மே, சமயம்னு சொன்னால் பிரதிஜைன்னு ஒரு அர்த்தம். பிரதிஜைக்கு சமயம் ஆனால் பிரதிஜை. நான் ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன், சபதம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மே துவம் ஜானாசி, உனக்கு தெரியுமே நான் பண்ணின சபதம் உனக்கு தெரியும் இல்லையா. ஸ்வசுத அர்ப்பணே, உன் குழந்தைய நான் பெற்ற குழந்தைய நான் அவனுக்கு கொடுப்பேன், கம்சனுக்கு நான் கொடுப்பேங்கிறது உனக்கு தெரியுமே. மோச்சிதாத்வம் மகாபாகிய, அதனால தான் நீ விடப்பட்டேன். நான் அப்படி வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் உன்னை விட்டான் கம்சன். ஸோ மகாபாகியே, பாக்கியமுடையவளே, சபதேனமயா, என்னோடு சபதம் நான் பண்ணினதுனால மட்டுமே தான் ததா அந்த சமயத்தில் மோச்சிதா நீ விடப்பட்டாய் நினைவுபடுத்துகிறார் தேவகிக்கு. समयं मे त्वं जानासि स्वसुत अर्पणे मोचिता त्वं महाभागे शपथेन मया तदा. इमं पुत्रं सुखे शान्ते दास्यामि भ्रातृसूनवे खले कंसे विनाशार्थं दैवे किं वा करिष्यसि विचित्रकर्मणां पाकः दुर्ज्ञेयः हि अकृतात्मभिः. ஸோ இமம் புத்திரம் சுகேஷாந்தன்னு கூப்பிட்றார். அழகிய முடிகளை உடையவளே, சுகேஷ அந்தே, உன்னுடைய முடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அப்பேற்பட்டவளே. இமம் புத்திரம், இந்த பிறந்திருக்க இந்த குழந்தையை தாஸ்யாமி பிராத்ருசூனவே, கம்சனுக்கு கொல்றதுக்கு
கொடுக்க போகிறேன், கம்சனால் கொல்லப்படுவான் இவன், அதுக்கு வேண்டி நான் அவனுக்கு கொலகாரனான கம்சன்ட்டு நான் கொண்டு கொடுக்க போகிறேன். ஸோ கலே கம்சே வஞ்சகன் கம்சன் வினா தெய்வே வினாசார்த்தம். ஸோ தெய்வேன்னு சொன்னால் விதி, தெய்வம்னா விதி. ஸோ அவனுடைய விதி அவன் சாகிறதுக்கு வந்திருக்கு, 8வது பிறந்தாச்சுன்னா அவன் சாக போகிறான் இல்லையா. ஸோ அவனுடைய சாவுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறான் அவன், அவனுடைய வினாசத்துக்காக அந்த வஞ்சகனான கம்சன் இதெல்லாம் பண்ணுறான். கிம்வா கரிஷ்யசி, அவர் வேற என்ன பண்ண முடியும், நீ என்ன பண்ண முடியும், அது கரிஷ்யசின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ண முடியும். கம்சன் இப்படி பண்ணுறான்னா அவன் சாக போகிறான், அதுக்கு வேண்டி பண்ணுறான். அதில் நம்ம மாட்டின்னு இருக்கோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விசித்திர கர்மனாம் பாக்கக, அதாவது கர்மத்துடைய ஒரு பாக்ககன்னு விளைவு. பாக்கம்னா நார்மலாக டேரக்ட் அர்த்தம் என்னென்னா சமையல்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் போட்டு சமைச்சு முடிவாக எடுத்தால் ஒரு அழகான ஒரு ஐட்டமாக வந்துடுது இல்லையா. அது மாதிரி கர்மம் எல்லாம் சமைச்சு ஒரு விஷயத்தை கொண்டு கொடுக்கறது, அதை அனுபவிக்கணும் நம்ம. ஸோ கர்மனாம் பாக்கக, கர்மத்தினுடைய விளைவாகப்பட்டது ரொம்ப விசித்திரமானது. துர்ஞேக அக்கிருத்தாத்மபிகி, அஜ்ஞானத்தில் மூழ்கியவர்களால் அதை அறியவே முடியாது. கர்மத்தை மோகத்தினால தானே பண்ணுறோம், அந்த மோகத்தில் பண்ணுறக்கூடிய விளைவுகளை அறிவில்லாதவர்கள் அஜ்ஞானிகளால் அதை அறியவே முடியாது. ஸோ இந்த கம்சன் என்ன பாவத்தை பண்ணியிருக்கானோ அவன் அறியாமல் இப்படி ஒருத்தரையாக கொல்லத்துக்கு கேட்டிருக்கான், நானும் கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ண முடியுமா, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன். पुत्रं सुखे शान्ते दास्यामे भ्रातृसूनवे कले कंसे विनाशार्थं दैवे किं वा करिष्यसि विचित्रकर्मणां पाकः दुर्ज्ञेयः हि अकृतात्मभिः सर्वेषां किल जीवानां कालपाश अनुवर्तिनां भोक्तव्यं स्वकृतं कर्म शुभं वा यदि वा अशुभं प्रारब्धं सर्वथा एव अत्र जीवस्य विधि निर्मितम्. ஸோ சர்வேஷாம் கிளை ஜீவானா, பிறந்த எல்லாருக்கும், ஜீவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காலபாஷான்னு ஒருத்தர், எல்லாம் கால சர்ப்பம் தீண்டி கிடக்கு, எல்லாருக்குமே காலம் முடியும். ஸோ காலபாஷம், காலங்கிற கயத்தினால் கட்டப்பட்டிருக்கோம் எல்லாருமே. அனுவர்த்தினாம், அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம காலம் முடிகிற வச்சு போய் சேர வேண்டிதான். ஸோ அப்படி அந்த காலபாசத்தால் கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் ஸ்வகிருதம் கர்ம, தாம் பண்ணின கர்மம் அது சுபம், புண்ணிய காரியம் தான் சுபம், புண்ணியமான கர்மமோ இல்லை அசுபம் பாப காரியமோ, அதோடைய கர்மத்தோடைய பலனை போக்தவ்யம் அனுபவிச்சே ஆகணும். இப்போது உன்னோட குழந்தைய கொடுக்கணும், நீ அனுபவிக்கணும். நீ ஏதோ கர்மம் பண்ணியிருக்காய், அந்த கர்மத்தோட பலனாக இந்த குழந்தைகளை கொடுக்க வேண்டிய வருது. ஸோ பிராரப்தம் சர்வதா ஏவ அத்திர, சர்வதான நிச்சயமாக இந்த பிராரப்த கர்மம் இருக்கே, நீ பிறக்கும்போதே கூட வருது அந்த கர்மம், பிராரப்த கர்மம்ட்டு. ஸோ போன ஜென்மத்தோட கர்மம் ப்ளஸ் சஞ்சித கர்மத்தில் மூட்டையில் கொஞ்சோண்டு எடுத்துன்னு வரோம். ஒரு ஜென்மம் வர வச்சே போன ஜென்மத்தோட கர்மம் ப்ளஸ் முன்னாடி ஏதோ ஒரு மூட்டை இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் கர்மத்தை எடுத்து நம்ம அனுபவிக்கிறோம். இந்த சஞ்சித கர்மம் தொலைக்கணும், பிராரப்த கர்மம் அனுபவிச்சுதே தீரணும். சஞ்சித கர்மத்தை கூட பகவான் பிராயச்சித்த கர்மத்தினால தீர்ப்பார், அந்த ஜென்மத்தில் நீ பண்ணக்கூடிய கர்மத்தை கூட பிராயச்சித்தத்தினால தீர்ப்பார். ஆனால் பிராரப்தம்னு சொல்லி இந்த கொஞ்சம் எடுத்துன்னு வரையே, அந்த கர்மத்தை அவர் தொலைக்கவே மாட்டார். அந்த கர்மத்தை அனுபவிச்சு தான் தீரணுங்கிறார். பிராரப்தத்தில் வரக்கூடிய கர்மம், அந்த சஞ்சித கர்மம் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோமே, ஸோ அது மற்ற அந்த மூட்டையில் இருக்கிற சஞ்சித கர்மம் நீ ரொம்ப புண்ணியம் பண்ணி பகவானையே தியானம் பண்ணுறோச்சு, அந்த மூட்டையும் கூட பகவான் அழிச்சுடுவார். ஆனால் நீ கொஞ்சோண்டு எடுத்துன்னு வந்த சஞ்சித கர்மம், ஆரம்பிச்சிருக்கிறத போன ஜென்மத்தோட கர்மம், இதரனே பகவான் போயிடும். அதனால தான் கடைசி காலத்தில் நல்லவாளெலாம் சில பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம், கெட்டவாளெல்லாம் நல்லா ஜாலியாக போகிறத பார்க்குறோம். ஏன்னா பிராரப்த கர்மம் அவளுக்கு ரொம்ப புண்ணிய கர்மத்தை பண்ணின்னு வந்திருக்கா, அதனால அவள் ஜாலியாக போகிறான் அப்படி. ஸோ பிராரதம் சர்வதாயவ நிச்சயமாக அனுபவிக்க வேண்டிய ஜீவசிய விதி நிர்மிதம், இது பகவான் பிரம்மா நிர்மாணிச்சிருக்காரு, இப்படி தான் அனுபவிச்சு தான் போகணுன்ட்டு. सर्वेषां किल जीवानां कालपाश अनुवर्तिनां भोक्तव्यं स्वकृतं कर्म शुभं वा यदि वा अशुभं प्रारब्धं सर्वदा एव अत्र जीवस्य विधिनिर्मितम्. देवकी उवाच स्वामिन् पूर्वं कृतं कर्म भोक्तव्यं सर्वथा नृभिः तीर्थे तपोभिः दानैः वा किं न याति क्षयं हि तत् लिखितः धर्मशास्त्रेषु प्रायश्चित्तविधिर्नृप. சுவாமின் சொல்கிறா, கெஞ்சரா, பாவம் குழந்தை பிறந்திருக்கு, பிறந்த குழந்தைய கொடுக்கணுமே. தேவகி ஹஸ்பண்ட் பார்த்து சொல்கிறா, சுவாமின் பூர்வம் கிருதம் கர்ம, பூர்வ ஜென்மத்தில் பண்ணின கர்மம், முன்னாடி செய்த கர்மங்களோட பலன் போக்தவ்யம் சர்வதான் ரிபிகி, மனிதன் அனுபவிக்கத்தான் வேணும். தீர்த்தைகி, தீர்த்தங்களில் போய் நீராடுறது, இல்லை புண்ணிய கஷேத்திரங்களில் போய் வசிக்கிறது, தபோபிகி தபஸ் பண்ணுவதால்,
தானங்கள் செய்வதால் வா கிம்ன யாத்தி க்ஷயம் ஹி தத், அது போகாதா பாவம். ஒரு அஜ்ஞானத்தில் கேட்குறாவோ, அப்படியே இந்த குழந்தை பிறந்திருக்கேன்னு அந்த மோகத்தில் ஆழ்ந்துருக்கிறதுனால கேட்குறா, தீர்த்தத்தினால போகாது. அவளுக்கு தெரியாதா நான் இதெல்லாம் போகாதுன்னு தெரியும், இருந்தாலும் இந்த அஜ்ஞானத்தினால அவளுக்கு ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறா, இது நான் வந்து நம்ம தீர்த்த கஷேத்திரத்துக்கு போனாலோ இல்லை தபஸ் பண்ணினாலோ தானம் பண்ணினாலோ நமக்கு இந்த பாவம் போகாதா? நான் யாத்தி க்ஷயம்னா அது இந்த பாவம் போகாதா என்ன? தர்மசாஸ்திரேஷு பிராயஷ்சித்த விதிகின் லிகிதக, அதாவது ட்ரிப்பான்னு கூப்பிட்றா, தன்னோட கணவனே ராஜான்னு கூப்பிட்றா. வசுதேவரே, இந்த பிராயஷ்சித்த விதி வந்து இருக்குது, பிராயஷ்சித்தத்தினால பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு இந்த தர்மசாஸ்திரத்தில் இருக்கே, லிக்கித்தக எழுதி வைக்கப்பட்டிருக்கே, தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கே, அதனால ஏதாவது பண்ண முடியாதா நம்மளாலான்னு கேட்குறா தேவகி. தேவகி உவாச்ச ஸ்வாமின் பூர்வம் கிருதம் கர்ம மோக்தவ்யம் சர்வதா நிருபிः தீர்த்தைः தபோபிः தானைः வா கிம் ந யாதி க்ஷயம் ஹி தத் லிகிதः தர்மசாஸ்திரேஷு பிராயஷ்சித்த விதிர்நృப. பூர்வ அர்ஜிதானாம் பாபானாம் விநாசாய மகாத்மபிஹ பிரம்மஹா ஹேமஹாரீச்ச சுராபக குருதல்பகः द्वादश अब्दव्रते चीर्णे शुद्धिं याति यतस्ततः मनु आदिभिः यथा उद्दिष्टं பிராயஷ்சித்தம் விதானதக. ஸோ எடுத்து காட்டுறாங்க எப்படி சொல்லியிருக்கா, மனுவெல்லாம் சொல்லியிருக்காளேங்கிறா. பூர்வ அர்ஜிதானாம் பாப்பானா, முன்னாடி சம்பாதிச்சு வச்சுருக்கோம், அர்ஜிதானான்னு இது சம்பாதிச்சு வச்சுருக்கிற பாவங்களை பாப்பானாம் விநாசாய, அதெல்லாம் தொலைக்கிறதுக்காக மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்கா. பிரம்மஹா, எப்படிப்பட்ட பாவங்கள்? பிராமணனை கொலை பண்ணக்கூடிய பாவம் பிரம்மஹா, அது பெரிய பாவம். பஞ்சமா பாதகத்தில் உள்ள பாதகம்லாம் ரெஃபர் பண்ணுறான். ஹேம, தங்கத்தை திருடுறது, இதெல்லாம் பஞ்சமா பாதகம். இது சுராபக, கள்ளு குடிக்கிறது. அப்புறம் குரு தல்பக, குருவுடைய மனைவியை பெண்டாளுறது. ஸோ குருவுடைய படுக்கையை பகிர்ந்துக்கிறது. இப்போ ஏற்பட்ட பஞ்சமகா பாதங்களில் வரக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாம் கூட துவாதச அப்த விரதே, 12 வருஷம் விரதத்தோடு பயங்கரமான விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால சீர்ணேன்னு செய்யப்பட்டால் 12 வருஷம், ஜீர்ணேல இது சீர்ணே, அப்போ செய்யப்பட்டால் 12 வருஷம் விரதம் செய்யப்பட்டால் சுத்திம் யாதி யதஸ்ததக, அது சுத்தமாகி விடும் அப்படின்னு மனு ஆதிபிகி யதா உத்திஷ்டம். மனு முதலியவர்கள் கூட இந்த பஞ்சமா பாதகத்துக்கு கூட 12 வருஷம் விரதத்தோடு இருக்கணும்னு ஒரு பிராயச்சித்தத்தை சொல்லியிருக்காளே. பிராயச்சித்தம் விதானதக, விரிவாக அப்படி சொல்லியிருக்காளே மனு. அதான் மனு நீதியில் இதெல்லாம் சொல்லியிருக்கு போல் இருக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு எடுத்துக்காட்டுறா தேவகி. पूर्व अर्जितानां पापानां विनाशाय महात्मभिः ब्रह्मः हेमहारीच सुरापः गुरुतल्पकः द्वादश अब्दव्रते चीर्णे शुद्धिं याति यतस्ततः मनु आदिभिः यदा आदिष्टं प्रायश्चित्तं विधानतः. यथा आदिष्टं बोलूँगा, उद्दिष्टं तथा कृत्वा नरः पापात् मुच्यते वा न वा अनघ विगीतवचनाः ते किं मुनयः तत्त्वदर्शिनः याज्ञवल्क्यादयः सर्वे धर्मशास्त्रप्रवर्तकाः. ஸோ ததா கிருத்வா நரக, அதெல்லாம் பண்ணி அந்த 12 வருஷம் விரதத்தை கடைப்பிடிச்சு பாபத்திலிருந்து முச்சதே விடுபட மாட்டாளா என்ன கேட்குறா தேவகி. அதுலேருந்து முச்சதே வா நவா, இல்லை அந்த விடுதலை கிடைக்குமா கிடைக்காது அந்த பாபத்திலிருந்து சொல்லுங்கள். அனகன குற்றமற்றவரே வசுதேவரே சொல்லுங்க நீங்கள். விகீத வச்சனாகாதே, அவர்கள் சொன்னதெல்லாம் விகீதம்னு என்னது நன்றாக சொல்லியிருக்கிறாளே. இந்த மாதிரி கிம் முனையக தத்துவதர்ஷினக, விகீதாங்கிறதுக்கு அவள் சொன்னது வந்து பொய்யாகுமாங்கிறது எடுத்துக்கணும். விங்கிறது ஆப்போசிட் அர்த்தம். வி கீத வச்சனாக அப்படி கிடையாது. வி கீத வச்சனாக தே கிம், அவள் நன்னா சொல்லிட்டு போயிருக்காளேன்னு எடுத்துக்கணுங்க. வி கீதனை நன்றாக சொல்லப்பட்டதுன்னு தான் அர்த்தம் இங்கே. ஸோ வி கீத வச்சனாக தே கிம், அவள் நன்னா சொல்லிட்டு போயிருக்காளே, அது எப்படி பொய்யாகுமா அப்படின்னு கேட்குறான். முச்சத்தை வானவான்னு கேட்டாலே முதல்ல. அது பாவம்லாம் தொலையுமா தொலையாதா பிராயச்சித்தத்தை போய் சொல்லியிருக்கா. தத்துவதர்ஷினகா முனியகா, தத்துவத்தை அறிந்தவர்கள், அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்ம விதியை அறிந்தவர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. யாக்ஞவல்கியர் முதலான ரிஷிகள் தர்மசாஸ்திர பிரவர்த்தக்காக, தர்மசாஸ்திரத்தையே நன்னா சொல்லி பிரவர்த்திக்கிற
பிரவர்த்திக்கக்கூடியவர்கள் அதிலேயே முழு ஈடுபாடோடு தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட யாக்ஞவல்கியர் முதலான ரிஷிகள் தத்துவதர்ஷிகள் எல்லாம் பார்த்து சொன்ன அதெல்லாம் நன்றாக சொல்லப்பட்டதெல்லாம் அந்த பாவத்தை தொலைக்காதா என்னன்னு கேட்குறான். तथा कृत्वा नरः पापात् मुच्यते वा न वा अनघ विहित वचनाः ते किं मुनयः तत्त्वदर्शिनः याज्ञवल्क्यादयः सर्वे धर्मशास्त्रप्रवर्तकाः. भवितव्यं भवति एव यदि एवं निश्चयः प्रभो आयुर्वेदः स मिथ्या एव मन्त्रवादाः तथा अखिलाः उद्यमः तु वृथा सर्वम् एवं चेत् दैवनिर्मितम्. ஸோ பவித்தவ்யம் பவேத் இவர் சொல்லிட்டார் இல்லையா, வசுதேவர் என்ன சொன்னார், நடக்க வேண்டியது நடக்கத்தாமல் ஆகும், நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், சத்தியவாக்கை காப்பாற்றணும் எல்லாம் சொன்னார் இல்லையா. ஸோ அப்படி நடக்க வேண்டியது நடந்துதான் ஆகும்னு சொன்னால் ஏவம் நிச்சயக பிரபோ, அது நிச்சயமாக அப்படி தான் அப்படின்னு சொன்னால் பிரபோ ஹே வசுதேவரே ஆயுர்வேதக ச மித்யா ஏவ. ஸோ ஆயுர்வேத சாஸ்திரத்தில் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ வேதத்தில் மந்திரவாதாக மந்திரங்களை பற்றி சொன்னது. அதாவது இவன் ஜனமேஜயன் அப்படி தானே கேட்டான், நான் இந்த எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன், பிராய்ச்சித்தம் பண்ணலாம், அந்த பாம்பு கடிக்கு மருந்தை கொடுத்தா பாம்பு கடி போகும், அந்த மருந்தை தெரிஞ்சவர்களை கூட்டிட்டு வா அப்படிலாம் தானே சொன்னான் ஜனமேஜயன் சொன்னானே. ஸோ இதுக்கு மந்திரத்தால் நீக்கலாம், இல்லை விஷக்கடி மருந்தை நீக்கக்கூடிய இது ஆச்சரியர்கள் ஆயுர்வேதத்தில் இருப்பா, ஆயுர்வேதம் அறிந்தவர்கள் இருப்பா, அவளை யாரையும் கூட்டிட்டு வா, இதுக்கு பிராய்ச்சித்தம் ஆகிடும், இந்த பாவத்துக்கு என்னுடைய பாம்பு கடி விஷம் போயிடும், நான் ராஜாவே இருப்பேன்லாம் ஆசைப்பட்டானே ஜனமேஜயன். ஸோ அதனால் அதெல்லாமே பொய்யா, மந்திரவாதக அந்த மந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த பேச்செல்லாம் பொய்யா, தத்தா அகிலாக எல்லாமே பொய்யா அப்படின்னா பிராய்ச்சித்தமே கிடையாதா நீ கேட்குறாவா. உத்தியமாக தூர்த்தா, அப்போது முயற்சி பண்ணணும்னு சொன்னாலையா ஜனமேஜயன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜனமேஜயனை முயற்சி பண்ணணும், நடக்க வேண்டியது நடக்கும்னு சொல்லி சும்மா உட்காந்துருக்குமா, கை கட்டின்னு உட்காந்துருக்க முடியுமா, முடியவே முடியாது. ஆளை கூட்டின்னு வாங்கன்னு சொன்னா இல்லையா மந்திரிகளை பார்த்து, அதான் இவளும் சொல்கிறா உத்தியமாக கர்த்தவியம், என்ன உத்தியமம் செய்தான், நான் முயற்சி இப்போ எடுக்கணும் இல்லையா, அப்படியே நடக்க வேண்டியது நடக்கட்டும்னு சும்மா உட்காந்துருக்கலாமா கேட்குறா தேவகி. விருத்தா சர்வம், அப்போ முயற்சியெல்லாம் வேஸ்ட்டு தானா. ஏவம் சேத்து, இவ்வாறு நடக்க வேண்டியது நடக்கும் என்றால் வி நிர்மிதம் தெய்வ நிர்மிதம், விதி வலியது, விதியால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ முயற்சி எல்லாம் வேஸ்ட் தானா அப்படின்னு கேட்குறா. भवितव्यं भवति एव यदि एवं निश्चयः प्रभो आयुर्वेदः स विद्या एव मन्त्रवादाः तथा अखिलः उद्यमः तु वृथा सर्वम् एवं चेत् दैवनिर्मितम्. भवितव्यं भवति एव प्रवृत्तिस्तु निरर्थका अग्निष्ठोमादिकं व्यर्थं नियतं स्वर्गसाधनम्. ஸோ பவித்தவ்யம் பவதி ஏவ, நடக்க வேண்டியது நடந்தே தீரும் அப்படின்னா பிரவருத்திகி தூ நிரர்த்தகாக, அதாவது பிரவருத்தி பண்ணுறோம் இல்லையா, நிறைய நல்ல காரியமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்போது புண்ணிய காரியமே பண்ண வேண்டாமே, நீ புண்ணிய காரியம் பண்ணினாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்கனே இல்லையே, நடக்க வேண்டியது நடந்தே தீரும்னு சொல்லிடலாமே. அப்போது பிரவருத்தியில் ஈடுபட்டு நல்ல காரியம் கூட பண்ண வேண்டிய தேவையே இல்லையா, அதெல்லாம் கூட வேஸ்ட்டு தானே கேட்குறா. நிரர்த்தகம், அதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் ஆகிடுமே அதெல்லாமே. அக்னிஷ்டோமாதிகம் எப்படிப்பட்ட காரியம், நல்ல காரியம். அக்னிஷ்டோமம்னு ஒரு யாகம், ஒரு யாகத்தோட பேர் இது. அதாவது அக்னியும் சோமனையும் பிரார்த்திக்கக்கூடிய அந்த யாகம். ஸோ அப்படிப்பட்ட யாகம் முதலில் நல்ல காரியங்கள் கூட நியத்தம் ஸ்வர்க சாதனம், அது நியமிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? இந்த அக்னிஷ்டோம யாகம் பண்ணினால் சொர்க்கத்துக்கு போகலாம். ஸோ ஸ்வர்க சாதனம், சொர்க்கத்தை அடைவிக்கக்கூடிய சாதனமாக வழியாக இந்த அக்னிஷ்டோமம் முதலிய யாகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கூட வியர்த்தம் தானே கேட்குறாங்க. भवितव्यं भवति एव प्रवृत्तिः तु निरर्थिका अग्निष्टोमादिकं व्यर्थं नियतं स्वर्गसाधनम्. यदा तदा प्रमाणं हि वृथा एव परिभाषितं वितते तत्प्रमाणे तु धर्म उच्छेदः कृतः न हि. ஸோ பிரமாணம் எது? பிரமாணம் வேதவாக்கு தான் பிரமாணம். வேதம் சொன்னால் அதுக்கு மீறி ஒன்றும் சொல்ல முடியாது. வேதம் சொல்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், வேதம் தான் பிரமாணம். ஸோ யதார்த்ததா பிரமாணம் ஹி விருத்தா ஏவ, அப்போ அது சொல்கிறதும் பொய்யா, அதில் தான் வேதம் தான் சொல்லியிருக்கு. அக்னிஷ்டோமம் பண்ணினா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்கு. நல்ல காரியம் பண்ணால் நல்லது கிடைக்கும், முயற்சி பண்ணணும், அந்த அக்னிஷ்டோமில் முயற்சி பண்ணணும். அப்போ நடக்கட்டும் சொன்னால் இந்த காரியமே பண்ண முடியாது, அப்போ வேத வாக்கும் பொய்யாயிடும். ஸோ அதோட உபதேசம் பரிபாஷித்தம்னா உபதேசம், அந்த வேத உபதேசமும் வேஸ்டா. தத் பிரமாணே வி ததே,
வி தத்தை இந்த தாவை பார்க்கணும். நாலாவதுல இருக்கக்கூடியது ரெண்டாவது தா. வி தத்தைன்னா பொய், மாறி போச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிரமாணமே மாறிடுது, பிரமாணமே பொய்யாயிடுதே. இந்த மாதிரிலாம் பவதி பவித்தவ்யம் பவதி ஏவன்னு சொல்லும்போது வேதத்தில் சொல்கிற நல்ல காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுறதே. அதனால அந்த பிரமாணமே பொய்யா போயிடுறதே. அப்போது என்ன ஆகும்? தர்ம உச்சேதக, தர்மம் நஷ்டமாயிடும், தர்மம் நிர்மூலமாக அழிஞ்சு விடும். வேத பிரமாணமே நடக்காதுன்னு சொன்னால் வேதமே பொய்னு மாறிட்டா அதுக்கப்புறம் எங்கே தர்மம் இருக்குது, என்ன இருக்குது? குதோ நஹி, தர்மம் வந்து நஷ்டமாகாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு தேவகி இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா பாவம் வசுதேவர்கிட்ட. யதா ததா பிரமாணம் ஹி வ்ருதா ஏவ பரிபாஷிதம் விததே தத் பிரமாணே து தர்ம உச்சேதக கிருதஹ நஹி. குதோ நஹின்னு போட்டிருக்கு எனக்கு இல்லையா? குதோன்னா எங்கே இல்லை, அதாவது வேதமே அது தர்மம் எங்கே இருக்கும், தர்மம் எங்கே போயிடும், எங்கே இருக்கும், தர்மமே போயிடுமே. வேதம் சொல்கிறதெல்லாம் பொய்னு சொன்னால் அப்புறம் எங்கே தர்மம்னு கேட்குறாவா? ஸ்ரீ சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.